ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ட்ராமாவோட ஓப்பனிங்கில் ஒரு ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. அங்கே ஒரு லேடிக்கு ரொம்பவே பெயின்ஃபுல்லான சைல்ட் பர்த் நடக்குது. எனக்கு பையன்தான் வேணும் அப்படின்னு வேண்டிட்டு இருக்கா. குழந்தை பிறந்தது எனக்கு பையன் தானே அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு, கையில் கூட சூப்பராக க்யூட்டாக ஹார்ட் அண்ட் ஷேப்பில் ஒரு மச்சம் இருக்கு பாருங்க அப்படின்னு காமிக்கிறாங்க. இதை வச்சு எனக்கு என்ன யூஸ் இருக்குது? இதை வச்சு என்னால் லூ ஃபேமிலியில் மேரேஜ் பண்ணிட்டு போக முடியாது. அந்த கிழவிக்கு வேற பையனை தானே பிடிக்கும். இதை வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கும்போது பக்கத்து வார்டில் இன்னொரு லேடி குழந்தை பிறந்த மேட்ரு தெரியுது. அது பையன் தெரிஞ்சதும் டாக்டருக்கு காசை கொடுத்து 2 குழந்தையும் ஸ்வாப் பண்ணுறா. அவங்க நார்மலான புவர் ஃபேமிலி. ஹஸ்பண்ட் ரொம்பவே அப்யூசிவாக இருக்கான். அப்படியே நாட்கள் ஓடுது. இப்போ ப்ரெசண்ட்டில் ஹஸ்பண்ட் இன்னுமே அப்படி தான் இருக்கான். ஒய்ஃபுக்கு ரொம்பவே வயசாயிருச்சு. ஸோ அவங்க வீட்டில் உட்காந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தா இவன் ட்ரிங்க் பண்ணிட்டு வரான். சீட் பண்ணுறாங்கிறது தெரிஞ்சாலும் ஒய்ஃபெல்லாம் அவங்ககிட்ட எதுவுமே கேட்க முடியல. அதுக்கு பதிலாக என்ன கிளாஸில் தண்ணி கூட ஊற்றி தர மாட்டியா அப்படின்னு அவன் தான் ஆர்டர் போட்டுட்ருக்கான். இவங்களும் வாயை துறக்காமல் எல்லா பணிவிடையும் செஞ்சிட்ருக்காங்க. உனக்கு தான் சம்பளம் வந்திருக்குமே, காசுங்க அப்படின்னு கேட்டால், நம்ம பொண்ணு படிக்கணும்ல, அதுக்காக தான் நான் காசை வச்சுருக்கேன், அதனால் தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அவளை எதுக்கு படிக்க வைக்கணும்? அதிகமாக புக் படித்து அவள் என்ன பண்ண போகிறா? அதுக்கு பதிலாக கல்யாணத்தை பண்ணி வச்சா டவுரி காசு தான் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்கிறாங்க. அம்மாவுக்கு பொண்ணு நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசை. என் பேச்சை கேட்க மாட்டியா, காசு தர மாட்டியா அப்படின்னு இப்போ அவங்களுக்கு அடி விழுது. அப்போ தான் அங்கே பொண்ணு வரா. அதான் சின்ன வயசில் ஸ்வாப் பண்ண குழந்தை. அதான் ஸ்டோரியோட ஹீரோயின். அம்மா அடிக்காதீங்க அப்படின்னு அப்பாவை தள்ளி விடுறா. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையே தள்ளி விடுவேன் அப்படின்னு இப்போ 2 பேருக்கும் சேர்த்து வச்சு அடி விழுந்துட்டு இருக்கு. அவங்களால அடி தாங்க முடியல. நான் காசை தந்துடுறேன் அப்படின்னு காசு தூக்கி போட்டதும், இந்த கொஞ்சம் காசுக்கு தான் அவ்வளோ சீனை போட்டியாக்கும் அப்படின்னு அதை வாங்கிட்டு அடுத்து ஒரு லேடியை மீட் பண்ண போகிறான். அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹீரோயின் கிட்ட உனக்கு எதுலேயும் அடிபட்டுச்சா அப்படின்னு அவளை பற்றி விசாரிக்கிறாங்க. அம்மா எனக்கு ஒன்றும் இல்லை, நான் உங்ககிட்ட ஒன்று காமிக்கணும் அப்படின்னு அவளுக்கு ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் கிடச்சிருக்கு. ஸோ அதை எடுத்து காமிக்கிறா. அதை பார்த்து அம்மாவுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் ஹீரோயினை படிக்க வைக்கிற அளவுக்கு அவங்ககிட்ட காசு இல்லை. இப்போ வேற அப்பா காசை பிடிக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு அவங்க சுகமாகறாங்க. அம்மா அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க, எனக்கு சீட் கிடச்சிருச்சுல, நான் பார்ட் டைமாக ஜாப் ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய ஸ்டடீஸை நான் பார்த்துப்பேம்மா அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அதே டைமில் லூ ஃபேமிலியை காமிச்சா அங்கே பையனுக்கு திட்டு விழுந்துட்டு இருக்கு. இதெல்லாம் என்ன ஸ்கோரு? இது ஒரு மார்க் நீ வாங்கியிருக்க, உன்னை எந்த யூனிவர்சிட்டியில் சேர்க்கறது அப்படின்னு அப்பா கத்திக்கிட்டு இருக்காங்க. மார்க்லாம் ஒரு மேட்ரா? நம்ம தான் ரிச் ஆச்சே, என்ன ஃபாரினுக்கு அனுப்பி படிக்குவீங்க அப்படின்னு பையன் கேட்டுட்டு இருக்கான். ஒன்றை ஃபாரினுக்கு படிக்க அனுப்பணுமா? நான்லாம் காலேஜ் படிக்கும்போது நான் தான் டாப் ஸ்கோர் வாங்குவேன். என் பையனாக இருந்துட்டு இந்த மார்க்லாம் வாங்கியிருக்க, உனக்கு வெக்கமா இல்லையா? எனக்கே சந்தேகமாக இருக்குது, உண்மையாகவே நீ என்னோட பையன் தானா அப்படின்னு அப்பா கத்த. அவனும் பதிலுக்கு, ஆமாம் நான் உங்கள் பையன் கிடையாது, நீங்கள் என்ன குப்பை தொட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்க, அதே மாதிரி என்ன தூக்கி போட்டுருங்க அப்படின்னு அவனும் ஒரு பாட்டு கத்துறான். இடையில நிற்கிற லேடி தான் அந்த குழந்தையை மாற்றினது, ஹீரோயினோட பயாலஜிக்கல் மதர். அவங்களும் பையனுக்கு ஃபேவராக பேசிகிட்டு இருப்பாங்க. நம்மக்கிட்ட தான் காசு இருக்குல்ல, அதை வச்சு நம்ம சீட் வாங்கி கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்றால் தான் இந்த லட்சணத்தில் இருக்கான், என்னி அவனோட ஸ்டடீஸை நீயே பார்த்துக்க, நான் இதை தலையிட மாட்டேன் அப்படின்னு அப்பா கோச்சிட்டு போயிடுறாங்க. அவங்க தான் ரிச் ஃபேமிலி ஆச்சே. ஸோ யூனிவர்சிட்டிக்கு கால் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு பில்டிங்கே கட்டித்தரேன் அப்படின்னு அவனுக்கு சீட்டை வாங்குறாங்க. பையனும் அப்பா திட்டின கோவத்தில் பார்க் போயிருக்கான். ஃப்ரெண்ட்ஸும் கூட உட்காந்துட்டு, டேய் உங்கள் அப்பா சொன்னதெல்லாம் பெருசாக இருக்காத, உங்கள் வீட்டுக்கு ஒரே ஒரு வருஷம் நீ தான் லூ ஃபேமிலியோட யங் மாஸ்டர், அப்புறம் எப்படி நீ அவங்களோட பையனாக இல்லாமல் இருப்ப? ஜஸ்ட்டு கோவத்தில் சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் பெருசாக இருக்காத, உன்னை சீரப் பண்ணுறதுக்காக பியூட்டியை கூப்பிடவா அப்படின்னு அங்கே உள்ள ஒர்க்கரை கூப்பிட்றான். அங்கே தான் ஹீரோயின் இப்போ நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கா. உண்மையாகவே உன்னோட சாய்ஸ் சூப்பராக இருக்குடா அப்படின்னு சொல்ல, உனக்கு பிடிச்சிருக்கா அப்போ என்ஜாய் பண்ணு அப்படின்னு ஹீரோயினை பார்த்து, என்ன வேடிக்கை பார்த்துட்ருக்க, வந்து மிஸ்டர் லூக்கு ட்ரிங்க்ஸை ஊற்று அப்படின்னு அவளை பக்கத்தில் கூப்பிட, பக்கத்தில் வந்து ஃப்ரெண்டு காலை தட்டி விடுறான். அதனால ஹீரோயினும் மிஸ்டர் லூ மேலே விழுந்துடுறா. கோர்ட்டில் ஃபுல்லாகவே ஒயின்னு. இதோட காஸ்ட் என்ன தெரியுமா? 3 lakh அப்படின்னதும் அவள் பயந்து போய் நின்றுட்டுருக்கா. உங்கள் ஃப்ரெண்ட் பையன் தட்டி விட்டான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு உன்ட்ட என்ன ப்ரூஃப் இருக்குது? இந்த 3 lakh நீ எப்படி கழிக்க போகிற அப்படின்னு அவளை கேட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வேணும் தான் பண்ணுறீங்களா அப்படின்னு ஹீரோயின் பயந்துட்டு இருக்கா. ஜஸ்ட் இன்னைக்கு நைட்டு மட்டும் என் கூட ஒன்றாரு, அப்புறம் இந்த 3 lakh கணக்கு நம்ம அப்பயே முடிச்சிக்கலாம் அப்படின்னு மிஸ்டர் லூ சொல்கிறான். இல்லை நீங்கள் இதெல்லாம் வேணும்னு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் முடியாதுன்னு சொல்கிறா. அவளும் தள்ளி விட்டு ஓடிடலான்னு பார்க்குறா. அவன் முடிய பிடிச்சி இழுத்து போட்டுடுறான். நீ என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டு ஓடலான்னு பார்க்கியா? நீயே என்கிட்ட கெஞ்சுற மாதிரி பண்ணுற அப்படின்னு ட்ரக்ஸை ஒயினில் ஆட் பண்ணி கொடுக்குறான். இல்லை ப்ளீஸ் என்னை விட்டுருங்கன்னு ஹீரோயினும் கெஞ்சுறா. இந்த மாதிரி பேசிக்கு நீ ஒர்க் பண்ண வந்தால் இதுக்காக தான் வந்திருப்பேன், அப்புறம் எதுக்கு நடிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னால், நான் என்னோட டியூஷன் ஃபீஸை ஏர்ன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒர்க்குக்கு வந்தேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறான். நான்சென்ஸ் மாதிரி பேசாத அப்படின்னு ட்ரிங்க்ஸை வாயில் ஊற்றி விடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸும் என்ஜாய் பண்ண அப்படின்ட்டு கிளம்ப மிஸ்டர் லூ அவகிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கலான்னு பார்க்குறான். அவளும் ஒரு வழியாக அவனை அடிச்சுட்டு வெளியே ஓடி வரும்போது, இங்கே ஹீரோ அம்மா கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருப்பான்.
அம்மாவும் சீக்கிரமே எனக்கு மருமகளை தேடிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கும் ஆசை தான், பட் பொண்ணுங்களை தொட்டாலே எனக்கு அலர்ஜி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஓடி வந்த ஹீரோயின் அவன் மேலே கையை வைக்கிறா. அவனுக்கு எதுவுமே ஆகலை. என்னது இது அப்படின்னு கையை தட்டி விட்டு, அம்மா என்னோட ப்ராப்ளம் சரியாயிடுச்சு அப்படின்னு காலை கட் பண்ணுறான். ஹீரோயினும் துரத்தி வந்துட்டு இருக்காங்க. அதனால அவளும் ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்க அவன் அவளை ரூமுக்கு கூப்பிட்டு போகிறான். அங்கே ஹீரோயின் அவனை கிஸ் பண்ணி 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. ஹீரோயின் முழிச்சு பார்க்கும்போது அந்த மேன் குளிச்சிட்டு இருக்கான். சரி நம்ம சத்தம் போடாமல் கிளம்பிடணும் அப்படின்னு போகலான்னு பார்த்தா அவளோட கில்ட்டி ஃபீலிங் விட மாட்டேங்குது. நான் தான் அவங்ககிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன், ஸோ பே பண்ணணும்ல அப்படின்னு காசை தூக்கி வைக்கிறா. இருக்கிறதே 200 தான். அதையும் வச்சுட்டு சாரி என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை அப்படின்னு அதுலேயும் ஒரு நோட்டை எடுத்துகிட்டு போயிடுறா. என்ன இவ ஒரு பாய் கூட சொல்லாமல் போயிட்டாளே அப்படின்னு அவன் ஆட்களுக்கு கால் பண்ணி ஹீரோயினை பற்றி விசாரிக்க சொல்கிறான். அவளுக்கு தான் பெர்த் மார்க் கையில் இருக்கும்ல, ஸோ அதை வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்கிறான். அப்புறம் தான் அந்த காசையும் பார்க்குறான். என்ன ஜஸ்ட் 100 ருபீஸா, இவ்வளோ தானே ஒர்த்தா அப்படின்னு ஹீரோ கோவப்படுறான். மிஸ்டர் லூ அந்த மேட்ரை பெருசுப்படுத்துகிறான். என்ன அடிச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு ஹீரோனோட வீட்டை கண்டுபிடிச்சிட்டான். இப்போ அம்மா ரவுடிஸ் எல்லாரும் கூட வந்து என்னை அடித்த பொண்ணு இந்த வீட்டில் தான் இருக்கா அப்படின்னு உள்ளே போய் ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான். வீட்டில் ஹீரோயின் இல்லைன்னு தெரிஞ்சதும் அதான் அவள் இல்லைன்னா என்ன அம்மா இருக்கல்ல அப்படின்னு அவளை பிடிச்சி அடிக்க போகிறாங்க. அப்போது வீட்டுக்குள்ளே தான் அப்பாவும் இருந்து வருவார். மேட்ரை கேள்விப்படுத்தும் இவளை என்ன வேணால் பண்ணிக்கோங்க, என்ன எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் அப்போ வர எப்போ பார்த்தாலும் வெளியே சுற்றிட்டு இருக்க, ஒன்னால தான் வீட்டு வரைக்கும் பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு அவளை போட்டு அடிக்கிறாங்க. உண்மையை சொல்லு, நீ தான் ஆனாவோட அப்பாவா அப்படின்னு மிஸ்டர் லூ கேட்குறான். நான் உங்களுக்காக தான் அவனுக்கு லெசன் டீச் பண்ணேன், இவளை அடிக்கிறதுன்னு உங்கள் பெட்டுக்கு அனுப்ப சொன்னால் கூட நான் அனுப்புறதுக்கு தயாராக தான் இருக்கேன். ஜஸ்ட் அவளை என்ன வேணால் பண்ணிக்கோங்க, என்ன மட்டும் விட்டுருங்க அப்படின்னு அப்பா சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படி ஒரு அப்பாவை நான் இப்போ தான் பார்க்குறேன். நல்ல வேலைக்கு நான் உன் பையனை பிறக்கல. சரி நீ சொன்ன மாதிரியே அவளை என் பெட்டுக்கு கட்டி அனுப்பிடு, அது நீயே உன் கையால் பண்ணணும், அப்போ தான் நீ இதுலேருந்து எஸ்கேப் ஆக முடியும் அப்படின்னு சொல்ல அப்பாவும் அவளை கை தடுத்து கட்ட போகிறாங்க. அப்பா நான் உங்களோட பொண்ணு அப்படின்னா, ஆமாம் நீ என்னோட பொண்ணு தான், அதனால அப்பா பேச்சு கேளு அப்படின்னு கைத்தில் கட்டி அவன்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. வந்த வேலை முடிஞ்சிருச்சு, அவளை இழுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தான் ஹீரோயின் கையில் உள்ள மார்க்கை பார்க்குறாங்க. இந்த மார்க் உன் கையில் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டால் அவளும் நான் பிறந்ததுலேருந்தே இருக்குன்னு சொல்கிறா. ஸோ அம்மா அவளை ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க, இவதான் அப்படின்னு. என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க, வாங்க கிளம்பல, வேலை தான் முடிஞ்சிருச்சுல அப்படின்னு சொன்னால் இல்லை நீ அவளை டச் பண்ணக்கூடாது அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு அப்படின்னு பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். உனக்கு வேறு எந்த உமனை வேணால் நீ சூஸ் பண்ணிக்கோ, பட் இவளை விட்டுரு அப்படின்னு அம்மா சொல்ல, இந்த லோ கிளாஸ் பொண்ணுக்காக எனக்கு நோ சொல்கிறீங்களா, அப்போ இவ தான் உங்கள் பொண்ணா அப்படின்னு அவன் கோவத்தில் கத்துறான். இப்போ அவனுக்கு அடி போட்டு வாயை மூடு, என்னோட ஒரே ஒரு பையன் நீ தான், அப்புறம் நீ இந்த பொண்ணுக்கிட்ட நீ எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல, நான் இனி உங்கள் பையனே கிடையாது, அவள் தான் உங்கள் பொண்ணு அப்படின்னு அவன் கோவத்தில் கத்திட்டு போகிறான். அந்த லேடிக்கு சந்தேகம் வந்ததுனால ஹீரோனோட முடியை மட்டும் பிடுங்கிட்டு போகிறா. அதை டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ரன் பண்ண கொடுத்துருக்காங்க. ரிப்போர்ட் வருது. அதை பையன் பார்த்துட்டு எங்கம்மா இதுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறான். அதுக்குள்ளே அம்மா வந்து வாங்கிடுறாங்க. அம்மா எதுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு வேறு எதுவும் குழந்திருக்கா அப்படின்னு கேட்டால், இது எனக்கு இல்லை, உங்கள் அப்பாவுக்கு வெளியே இல்லெஜிட்டிமேட் குழந்தை இருக்குன்னு தெரிய வந்துச்சு, அதை செக் பண்ணுறதுக்காக தான் இந்த டெஸ்ட்டு அப்படின்னு அம்மா சொன்னால், என்னது அப்பாவுக்கு வெளியே வேற ஒரு குழந்தை இருக்கா, அப்போ அந்த குழந்தை யாருன்னு தெரியுமா அப்படின்னு அவனும் அந்த ரிப்போர்ட் பார்க்குறதுல இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறான். இது உனக்கு தேவையில்லாத விஷயம், பெரியவங்க மேட்டரை நான் டீல் பண்ணிக்கிறேன், நீ போய் ரெஸ்ட்டு அப்படின்னு பையனை அனுப்பிடுறாங்க. ரிப்போர்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹீரோயின் தான் தன்னோட பொண்ணுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுது. ஸோ இனி அவள் பக்கத்துலேயே போகக்கூடாது அப்படின்னு அம்மா நினைக்கிறாங்க. இங்கே பையனுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லை. அம்மா இதுக்கு அந்த ரிப்போர்ட்டை அவ்வளோ சீக்கிரட்டாக பார்க்குறாங்க. ஒருவேளை அப்பாவோட குழந்தைன்னு சொல்கிறது அந்த ஆனவா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிக்கிறான். இதில் வேற அம்மாவும் வந்துட்டு என்னொரு டைம் நீ ஆனாவோட மேட்டரில் தலையிடக்கூடாது அப்படின்னு அவனும் வான் பண்ணுறாங்க. ஏம்மா அப்படி சொல்கிறீங்க, ஆனா என்ன அடிச்சிருக்கா, நான் அவகிட்ட ரிவெஞ்ச் எடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால், நான் தான் சொல்லிட்டேன்ல இனி அவளோட மேட்டர்லையும் தலையிடக்கூடாது, அப்படி நீ ஏதாவது பண்ண என்கிட்ட அப்புறம் அடி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா போகிறாங்க. நீங்கள் எனக்காக ரிவெஞ்ச் எடுக்கலன்னா என்ன, நான் எனக்காக ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்னு அவன் இப்போ அடியாட்களோட ஆனா வீட்டுக்கு போகிறான். அங்கே போய் சத்தம் போட்டுட்டு இருக்க ஆனோட அப்பா உள்ளேருந்து வரான். எவன்டா அது கத்துறது, என் தூக்கம் வர போச்சு அப்படின்னு வந்து நிற்கிறான். டேய் ஒழுங்க கண்ணை திறந்து பாருடா அப்படின்னு மிஸ்டர் லூ சொல்ல, யங் மாஸ்டர் நீங்களா வந்தீங்க, லாஸ்ட் டைம் என்னால் எதுவும் பண்ண முடியாமல் போச்சு, அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இப்போவே உங்களுக்கு அவளை பார்சல் பண்ணிடவா அப்படின்னு கேட்டால், அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு இவனும் சொல்கிறான். இல்லை என் பொண்ணு நான் விட மாட்டேன் அப்படின்னு அம்மா வந்து குறுக்க நிற்கிறாங்க. நானும் உங்ககிட்ட இந்த மேட்டரை டீல் பண்ண வேண்டியது இருக்கு. நான் உங்ககிட்ட கேட்டது யங் மாஸ்டர் மாதிரி ஒரு அழகான பையனா, ஆனால் நீ ஒன்றுக்கு உதவாத பொண்ணை பெற்று தந்திருக்க அப்படின்னு அம்மாவை திட்டுறாங்க.
என்ன பேசிகிட்டு இருக்கேன், நான் உன் பையனா அப்படின்னு மிஸ்டர் லூ வேற கோவப்படுறான். பையன் அம்மா குறுக்கால வந்து நான் ஆசைத்தா தான் நீங்கள் என் பொண்ணை கூப்பிட்டு போக முடியும் அப்படின்னு நிற்கிறாங்க. அது ரொம்பவே சிம்பிள், இந்த லேடியை கொண்டுட்டு ஆனாவை இழுத்துட்டு வாங்க அப்படின்னு மிஸ்டர் லூ சொல்கிறான். நான் வந்தா என் அம்மா விட்டுருவீங்கல்ல, என் அம்மாவை எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. என் லாஸ்ட் செகண்ட் வரைக்கும் நான் அவனை கிவ் அப் பண்ண மாட்டேன் அப்படின்னு அம்மாவும் ஹீரோயினை விட மாட்டாங்க. இதான் அம்மா பொண்ணோட பாசமா, அப்போ சேர்ந்து அடிவாங்க அப்படின்னு மிஸ்டர் லூ சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம் தான் ஹீரோ அவனோட ஆட்கள் கூட வந்து அங்கே உள்ள எல்லாரையும் அடிக்கிறான். இவன் யாருமா அப்படின்னு அம்மா கேட்டா, ஹீரோயினும் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறா. என்ன அதுக்குள்ளே மறந்துட்டியா, உன்னை நான் அப்புறம் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மிஸ்டர் லூவை பார்த்து, உன் ஃபேமிலிக்கு ஒரே வாரிசு நீ தான், உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு அவன்கிட்ட கேட்டா, நீ எதுக்கு நடிச்ச அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்குறான். நான் உள்ளே வரும்போது தெரியாமல் என் கால் பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ எதுக்கு அவளுக்கு ஹெல்ப் பண்ணுற, அவர் லோ கிளாஸ் பொண்ணு, அவள் என்ன உன்னோட மிஸ்ட்ரஸா அப்படின்னு கேட்டால், உன் வாய் ரொம்பவே சாக்கடை ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு அவனை புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த டைம் தான் மிஸ்டர் லூவோட அம்மா வராங்க. வந்ததும் பையனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதுக்கு பதிலாக அவனுக்கு அடிதான் விழுது. அம்மா எல்லாரும் என்ன புள்ளி பண்ணுறாங்கன்னா நீங்களும் வந்து என்ன புள்ளி பண்ணுறீங்க, நீங்கள் தான் எனக்காக இவங்ககிட்ட சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆல்ரெடி நான் உன்னை வார்ன் பண்ணேன், இங்கே வரக்கூடாது, ஆனாக்கிட்ட பிரச்சனை பண்ணாதான்னு சொன்னேன், ஆனால் நீ என் பேச்சு கேட்கல அப்படின்னு அம்மாவும் கோவப்படுறாங்க. அப்போ தான் ஹீரோ பார்த்ததும் மிஸ்டர் ஜியாங்கா அப்படின்ட்டு அவங்ககிட்ட பேசுகிறாங்க. ஜியாங் குரூப் தான் சிட்டிலேயே நம்பர் 1 இருக்காங்க. அப்போ இவர் ரிச்சஸ்ட் மேனா அப்படின்னு பையனும் கொஞ்சம் ஷாக் ஆகுறான். உங்கள் பையனுக்கு நீங்கள் வீட்டில் ஒழுங்காக எதுவும் கற்றுக் கொடுக்கலன்னு நினைக்கிறேன், அதான் நான் கொஞ்சமாக அவனை டிசிப்ளின் பண்ணேன், உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்டால், இல்லை இல்லை அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு அம்மாவும் சொல்கிறாங்க. அம்மா ஏமா இப்படி பண்ணுறீங்க, அவன் தான் என்ன அடித்தான், அதுக்கு பதிலாக என்ன சாரி கேட்க சொல்கிறீங்க அப்படின்னு அவன் ஆர்கியூ பண்ணுறான். டேய் அவனோட பவர் என்னன்னு தெரியும்ல, ஒழுங்காக சாரி கேளு, இந்த மேட்டரை எதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு அம்மா சொல்லி அவனை சாரி கேட்க வைக்கிறாங்க. சாரி கேட்க வேண்டியது எனக்கு மட்டும் இல்லை, ஆனாக்கிட்டையும் சாரி கேட்கணும் அப்படின்னு சொன்னால், ஆனாக்கிட்ட எதுக்கு நான் சாரி கேட்கணும், அவர் லோ கிளாஸ் பொண்ணு, உன்கிட்ட சாரி கேட்டால் ஓகே, அவகிட்டலாம் கேட்க முடியாது அப்படின்னு அவன் அதுக்கு சண்டை போட்டுட்ருக்கான். மிஸ்டர் ஜியாங் சொன்னால் கேளு, சாரி கேளு அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அம்மா இதெல்லாம் நீங்கள் எதுக்கு பண்ணுறீங்கன்னு தெரியும், நீங்கள் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்கிட்டேயும் சண்டைக்கு போகிறான். டேய் உளராமல் நான் சொன்னது மட்டும் செய்ய அப்படின்னு சொன்னால், அம்மா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க, எனக்கு எல்லாமே தெரியும், இவ தானே என் அப்பாவோட இன்னொரு பொண்ணு அப்படின்னு சொல்ல, டேய் உன் வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னு அம்மா திட்டுறாங்க. இந்த ஒரு லைனை கேட்டதுமே போதும் ஹீரோனோட அப்பாவுக்கு. எனக்கு அப்போவே சந்தேகம் இருந்துச்சு, என்னோட பொண்ணு ஏன் இவ்வளோ அழகாக இருக்குன்னு, இப்போ தானே தெரியுது நீ என்னை சீட் பண்ணியிருக்க அப்படின்னு அவங்கள கொல்ற அளவுக்கு கோவத்தில் போக ஹீரோ அவங்க கையை உடச்சி விட்டுறான். யூஸ்லெஸ் மேன் தான் ஒரு பொண்ணு மேலே கை நீட்டுவான், இவனை போலீஸ் ஸ்டேஷனில் அடைக்க சொல்லு, கொஞ்ச நாள் உள்ளே இருந்துட்டு வந்தால் தான் அவன் பண்ண தப்பு என்னன்னு தெரியும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். என்ன பார்த்துட்டு இருக்க, உன் அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்புகிறான், வேண்டான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா ஹீரோயின் வாயே திறக்கல. ஸோ அவன் ஜெயிலுக்கு அனுப்பியாச்சு. அம்மா ஆல்ரெடி அடி வாங்கி வீக்காக இருப்பாங்க, சடனாக மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, ப்ளீஸ் எங்கள் அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போ அப்படின்னு அவ கெஞ்சிரா. ஸோ ஹீரோவும் அதுக்கு அரேஞ்ச் பண்ணுறான். எல்லாரும் கிளம்புன பிறகு பையனும் அம்மாவும் திருன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க, ஆனால் ஹீரோயின் தனியாக வேறு டிபார்ட்மெண்ட்டில் உட்காந்துட்டு இருக்கா. அம்மா கிட்ட போகணுன்னு பார்த்தா ஹீரோ ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கான். உங்கள் அம்மா ஐசியூவில் இருக்காங்க, நீ அங்கே போனாலும் அங்கே எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது, அதனால் உட்காரு அப்படின்னு வச்சிட்டு இருக்கான். என்னென்னா ஹீரோயினை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் கூப்பிட்டு வந்திருக்கான். அவகிட்ட ஹீரோக்கு அலர்ஜி இல்லை அப்படின்னு டாக்டரும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போது ஹீரோ அம்மாவை திங்க் பண்ணி பார்க்குறான். அவங்க பரம்பரையிலேயே எல்லாருக்கும் ஒவ்வொரு குழந்தை தான் இருந்திருக்கும், இப்போ 3rd ஜென்ரேஷனும் ஒரே ஒரு குழந்தை தான், ஆனால் உனக்கு இப்போ உடம்பு சரியில்லை, நான் என்னோடய பேர குழந்தைய பார்க்காமே செத்துடுவேன் போலேயே, உங்கள் அப்பா கிட்ட போய் நான் என்ன பதில் சொல்லுவேன், நம்ம ஃபேமிலிக்கு வாரிசு இல்லாமல் போச்சே அப்படின்னு அவங்க அம்மா உட்காந்து அழுதுட்டு இருந்திருப்பாங்க. இப்போ ஹீரோ இதை நினச்சி பார்த்துட்டு ஹீரோயின்ட்ட ஒரு ஆஃபர் வைக்கிறான். நான் உன்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றி எல்லாத்தையும் விசாரித்தேன், உன்னை என்னால் காலேஜுக்கு அனுப்ப முடியும், உன்னையும் உன் அம்மாவையும் உங்கள் அப்பா கிட்ட இருந்து என்னால் காப்பாற்ற முடியும், அதுக்கெல்லாம் என்கிட்ட ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்ட்டு அந்த கண்டிஷனை சொல்கிறான். என்னன்னா நீ என் லவராக இருந்து எனக்கு குழந்தை பெற்றரணும் அப்படின்னு சொல்கிறான். என்ன கேட்ட அப்படின்னா திரும்பவும் அதை சொல்ல ஹீரோயின் கோவத்தில் அவனை அடிக்கிறா. நான் புவராக இருக்கலாம், பட் என்ன நான் விற்க மாட்டேன் அப்படின்னு கோவமாக சொல்கிறா. எவ்வளோ நாள் தான் இந்த பேக் போனோட இருக்கேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு ஹீரோவும் கோவமாக போகிறான். டாக்டர் அம்மாவை செக் பண்ணியிருப்பாங்கள்ல, அவங்க அம்மாவுக்கு ஸ்டொமக் கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் அம்மா இது வரைக்கும் ஹெல்த்தியாக தான் இருந்திருக்காங்க, எப்படி சடனாக வந்துச்சு அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்ருக்கா. நீங்கள் சர்ஜரி பண்ணால் இதை க்யூர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாங்க. அம்மாவுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அம்மா உடனே வீட்டுக்கு போகலான்னு கிளம்புறாங்க. என்னம்மா நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், நமக்கு தான் காசு கிடையாது, இங்கே இருந்தால் எனக்கு காசு தான் திண்டமாகும் அப்படின்னு வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறாங்க. அம்மா நான் காலேஜ் படிக்கல, அதுக்கு பதிலாக உங்கள் ட்ரீட்மெண்ட் நான் பார்க்குறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அம்மாவும் கோவத்தில் இப்போ அவளை அடிக்கிறாங்க.
உங்கள் அப்பா நீ படிக்கக்கூடாதுன்னு நினச்சா, ஆனால் நான் நீ படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக 2 வருஷமாக கஷ்டப்பட்டு உன்னை என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்குலாம் அனுப்பி நீ அதை கிளியர் பண்ண. இப்போ படிக்க மாட்டேன்னு சொல்கிற. அப்போ நான் கஷ்டப்பட்டதெல்லாம் எதுக்கு? எல்லாமே வேஸ்ட்டாக போகிறதுக்கா? நீ இப்போ படிக்காமல் போனால் ஃப்யூச்சரில் உன் லைஃபே என்னை மாதிரி தான் இருக்கும். அது எனக்கு வேண்டாம். என் பொண்ணு என்னைய மாதிரி ஒரு லைஃப்பை வாழக்கூடாது. அதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். இப்போ நீ படிக்க மாட்டேன்னு சொன்ன, நான் இங்கேயே சுற்றுருவேன் அப்படின்னு அம்மா மிரட்டுறாங்க. சரிம்மா, நான் படிக்கிறேன், உங்களோட ட்ரீட்மெண்ட்டையும் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறா. என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டால், அம்மா நான் அதை அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொன்ன டீல் தான் அவளுக்கு ஞாபகம் வருது. ஸோ ஹீரோ கிட்ட போயிட்டு, மிஸ்டர் ஜியாங், நீங்கள் சொன்ன டீல் எனக்கு ஓகேயா அப்படின்னு சொன்னால், நீ தான் உன்னை செல் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டல, அப்புறம் எதுக்கு வந்தா அப்படின்னு ஹீரோ கோவமாக கேட்குறான். எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. உங்கள் அம்மாவுக்கு நீ பண்ண போகிற காரியம் தெரியுமா? நீ தான் ஆல்ரெடி நோ சொல்லிட்டல, இப்போ நான் சொல்கிறேன் நோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கார் எடுத்துகிட்டு கிளம்புறான். ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்கா. போன ஹீரோ ரிட்டன் வந்து, நீ இந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஓகே சொல்கிறதானே அப்படின்ட்டு அவட்ட கேட்க, ஹீரோயினும் ஓகேன்னு கிளம்பி போகிறா. அங்கே ஹீரோ அவனோட வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். அங்கே போயிட்டு ஹீரோயினுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரெஸ் இல்லை. ஸோ இது ஒன்று தான் இருக்கா அப்படின்னு ஹீரோட ஷர்ட்டை மட்டும் போட்டு சுற்றிட்டு இருக்கா. என் அம்மாவுக்கு அவங்களோட ட்ரெஸ் வேறு யார் போட்டாலும் பிடிக்காது அப்படின்ட்டு இப்போ அவளுக்கு வேற ஒரு பேண்ட் எடுத்து கொடுக்குறேன், இதையும் போட்டுக்கோ அப்படின்னு. எல்லாம் செட் ஆயிடுச்சு, உன்னோட கண்டிஷன் எனக்கு ஓகே அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இந்த டைம் உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் ரெக்ரெட் தெரிஞ்சால் கூட உன் அம்மாக்கான மெடிக்கல் செலவு உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொன்னால், ஹீரோயினும் அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்கிறா. ஹீரோவுக்கும் அவன் மேலே ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. ஸோ பக்கத்தில் க்ளோஸாக போனால் அவளும் பயந்து பயந்து பின்னாடி போகிறா. ரொம்பவே பக்கத்தில் போக கண்ணை மூடிட்டு நின்றுட்டு இருக்கா. ஹீரோவும் அவளை கிஸ் பண்ணாமல், அன்னைக்கு உனக்கு என்ன தைரியம் இருந்துச்சுன்னு என்ன செவுட்டில் அரைஞ்சா அப்படின்னு கேட்டுடுறான். சாரி, அன்னைக்கு நான் பண்ணது தப்பு தான், இனி இப்படி நடக்காது அப்படின்னு ஹீரோயினும் சொல்கிறா. சரி ஓகே, இன்றைக்கி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால நீ கிளம்பலாம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். போகிறதுக்கு முன்னாடி ஹீரோயினும், எனக்கு இன்னொரு ஃபேவர் இருக்குது, அதை நீங்கள் பண்ண முடியுமா? எனக்கும் என்னோடய பேரண்ட்ஸ்க்கும் பெட்டர்னிட்டி டெஸ்ட் எடுத்து தர முடியுமா அப்படின்னு கேட்குறா. நீ உன்னோட அம்மாக்காக தான் இந்த கண்டிஷனுக்கே ஓகே சொன்ன, ஆனால் அந்த அம்மாவே உன்னோட சொந்த அம்மா இல்லைன்னு நினைக்கியா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ப்ளீஸ் அப்படின்னு, ஓகே நான் அதை எடுத்து தரேன் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா அவளுக்கு சந்தேகம் அந்த லேடி என்னோட முடி எடுத்துகிட்டு போனாங்க அப்படிங்கிறதுனால லூ ஃபேமிலி லேடி மேலே அவளுக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்குது. லூ ஃபேமிலியோட யங் மாஸ்டர் வீட்டிலேருந்து கத்திக்கிட்டு இருக்கான். அம்மா எனக்கு ஃபேவராக பண்ணல, அந்த பொண்ணுக்காக சப்போர்ட் பண்ணி என்ன அடிச்சிட்டாங்க, அவன் ஏதோ ரிச் ஃபேமிலினா நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு இவன் பாட்டுக்கு திட்டிட்டு கிடக்குறான். அப்பா வந்துட்டு, என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டால் அவனும் சொல்ல போகிறான், ஒன்றும் தேவையில்லை, உங்கள் அம்மா எப்போவுமே நீ சொல்கிறது எல்லாத்துக்கும் தலையாட்டுவல்ல, இந்த ஒரு டைம் நீ அவளுக்காக இறங்கிப்போ. கம்பெனிக்கு ஃபைல் சென்ட் பண்ண சொன்னால் அது நீயே கொண்டு போய் கொடுத்துட்டு உங்கள் அம்மாட்ட ஒழுங்காக பேசிட்டு வா அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அம்மாவோட ரூம்குள்ளே போனால் அங்கே பெட்டர்னிட்டி டெஸ்ட் இருக்கிறத பார்த்துடுறான். ஸோ ரிப்போர்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா அம்மாவுக்கு தான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்காங்கன்னு தெரியுது. ஸோ இது அப்பாவுக்கு கிடையாது, அம்மாவுக்கு தான் எடுத்திருக்காங்க, அதுவும் ஆனா கூட எடுத்திருக்காங்க அப்படின்னு. ஆனா எப்போ பிறந்தா, எங்கே பிறந்தா அப்படின்னு எல்லாத்தையும் விசாரிக்க சொல்கிறான். இங்கே ஆஃபீஸில் அம்மா அப்பாவுக்கு வரும்போது தான் அடுத்த கால் வருது. அதில் ஆனாக்கும் உங்களுக்கும் சேம் ஏஜ் தான், சேம் டேட்டில் தான் பிறந்திருக்கீங்க, அப்புறம் சொல்ல போனால் சேம் ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல இவனுக்கு பெரிய ஷாக்கு. ஸோ அம்மாவை பக்கமாக அங்கேருந்து கிளம்புறான். அம்மாவும் ஃபைலை கொண்டு வர சொல்லி எவ்வளோ நேரம் ஆச்சு, யாரும் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரல, சரி நானே போய் பார்க்குறேன் அப்படின்னு போனால் ஃபைல் வெளியே கிடக்குது. ஸோ என்னென்னு விசாரிக்கும்போது பையன் வந்துட்டு போயிருக்கான்னு தெரியுது. ஸோ இவன் என்ன பண்ண போகிறான், இவனுக்கு எதுவும் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு அம்மா அவனை தேடி போகிறாங்க. ஹீரோயின் கேட்ட மாதிரி அவளுக்காக டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா அவள் எதிர்பார்த்த மாதிரியே இங்கே உள்ள அம்மா அவளோட பயாலஜிக்கல் அம்மா கிடையாது. ஸோ ஹீரோவும், நான் உனக்காக உன்னோட பயாலஜிக்கல் மதரை வேணால் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை தேவையில்லை, இவங்க எனக்கு பிளட் ரிலேஷனாக இல்லைனாலும் இவங்க தான் என்னோட அம்மா அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அவளுக்கும் லூ ஃபேமிலியோட லேடி தான் அவளோட அம்மாங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ சோகமாக நடந்து போயிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து மிஸ்டர் லூ அவளை அட்டாக் பண்ணுறதுக்காக வரான். அந்த டைம் அந்த லேடியும் வந்துடுறா. என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு அவனை ஸ்டாப் பண்ண, அம்மா எனக்கு இப்போ எல்லாமே தெரிஞ்சிச்சு, அவள் தானே உங்கள் சொந்த பொண்ணு, அதனால என்னை அவளை லூ ஃபேமிலிக்கு கூப்பிட்டு வந்து என்ன விரட்டி அடிக்க போகிறீங்க அப்படி தானே அப்படின்னு அவன் சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். டேய் அப்படிலாம் நான் எதுவும் நினைக்கல, எனக்கு நீ என் பையன் கிடையாதுங்கிறது எனக்கு எப்போவோ தெரியும், உங்கள் அப்பாவுக்கு மட்டும்தான் எனக்கு தெரியாது அப்படின்னு அம்மா எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ரூமர்ஸில் எல்லாரும் பேசுவாங்களே, எங்கள் அப்பாவை நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்கு நிறைய ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி ப்ரெக்னென்ட் ஆகி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லுவாங்க, அது எல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டால் அம்மாவும் ஆமான்னு ஒத்துக்கிறாங்க. உங்கள் அப்பா அந்த டைம் வேற ஒரு பொண்ணு லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, பட் உங்கள் பாட்டிக்கு அந்த பொண்ணு பிடிக்கல,
அதே டைம் உங்கள் பாட்டிக்கு ஆம்பளை பையனை தான் ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த சான்ஸ் நான் யூஸ் பண்ணி உங்கள் அப்பா கூட ஒன்றா இருந்து குழந்தை பெற்றுக்கலான்னு டிசைட் பண்ணேன். அதே மாதிரி ப்ரெக்னெண்ட்டும் ஆனேன். பட் எனக்கு பிறந்தது பெண் குழந்தை. அதனால தான் என்னோட குழந்தைய விட்டு ஒன்று நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து தூக்கிட்டு வந்தேன். ஒன்றால் தான் உங்கள் பாட்டி என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நானும் லூ ஃபேமிலி மெம்பர் ஆனேன். ஸோ ஒன்று ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி எனக்கு எந்த இன்டென்ஷனும் கிடையாது. அதனால் வீட்டுக்கு வா அப்படின்னு அவனை இழுத்துட்டு போகிறாங்க. இது எல்லாத்தையும் ஹீரோயினும் கேட்டுருவா. என்னோட தாய் இவ்வளோ மோசமான ஒருத்தியா அப்படின்னு ஹீரோயின் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அப்படியே அழுதுட்டு போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஸ்கேம் நடக்கிறத பார்க்குறா. ஒரு அங்கிளோட காருக்கு முன்னாடி ஒரு மேன் படுத்துட்டு, நீங்கள் தான் காரை என் மேலே ஏற்றிட்டீங்க, அதனால எனக்கு காம்பன்சேஷன் வேணும் அப்படின்னு கேட்டுட்ருக்கான். சரி காசு தந்தால் போதும்ல அப்படின்னு செக் எடுத்து கொடுக்க போகிறாங்க. நீ இப்போ எந்திரிச்சு போறியா இல்லை போலீஸ் கால் பண்ணுவான், நீ ஒரு ஸ்கேமர் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்துட்டு என்ன எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால் நான் எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அடி போடி, உன்னால் எனக்கு நேரமே சரியில்லை அப்படின்னு அவன் அங்கேருந்து ஓடுறான். இப்போ அங்கிளும் அவளை தூக்கி விட்டு தேங்க்ஸ்மா அப்படின்னு ஹீரோயின்ட்டு அவளோட நேமை கேட்குறாங்க. அவளும் என்னோட நேம் ஆனான்னு சொல்கிறா. அடுத்து கையில் காயத்தை பார்த்தது உன்னை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. இது ஒரு சின்ன காயம் தானே அப்படின்னு சொன்னால் சின்ன பொண்ணுங்களுக்கெல்லாம் தழும்பு வரக்கூடாது, உடனே இதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னு அவளை காரில் ஏற்றி கூப்பிட்டு போகிறாங்க. அவளுக்கும் அந்த அங்கிளை பிடிச்சிருக்கு. எவ்வளோ கன்சர்னாக கேரிங்காக பேசுகிறாங்க. இதே மாதிரி என்னோட அப்பா இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைக்கிறா. வீட்டுக்கு வந்து அவனுக்கு மனசு சரியில்லை, ஆனாவை கொண்டு வரலாம். ஆனா இருக்கிற வரைக்கும் என்னோட பொசிஷன் பிரச்சனையில் தான் இருக்கும், அவளை கொண்டுட்டா யாருக்குமே தெரிய வராது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிகிட்டு இருக்கான். இது எப்படி தான் வெளியே வரும்? நீ இதை யார்கிட்டையும் சொல்லாத, ஆனா மேட்டர்லேயும் தலையிடாத அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அதான் அவனுக்கு கன்வின்சிங்காக இல்லை, நீங்கள் உங்கள் பொண்ணுங்கிறதுனால அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு ரத்த பாசம் இருக்குது அப்படின்லாம் அம்மா கூட ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கான். அந்த டைம் தான் அப்பா வராங்க. என்ன 2 பேரும் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் 2 பேரும் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நான் இன்றைக்கி ஒரு பொண்ணை பார்த்தேன், ரோட்டில் அவனுக்கு ஹெல்ப் பண்ணா, ரொம்பவே அழகான பொண்ணாக இருந்தா, அப்படியே உங்கள் அம்மா மாதிரி தான் இருந்தால் பார்க்குறதுக்கு. எனக்கு ஹெல்ப் பண்ண போய் அவளோட கையில் வேறு காயப்பட்டுருச்சு, அவளுக்கு நான் கிஃப்ட் ப்ராப்பராக சென்ட் பண்ணோம், அதுக்காக கிஃப்ட் ரெடி பண்ணேன் அப்படின்னு ஒய்ஃப்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். இவ்வளோ பெருமையாக ஒரு பொண்ணை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணோட நேம் என்ன அப்படின்னு கேட்டால் ஆனான்னு சொல்கிறான். என்ன ஆனாவா அப்படின்னு 2 பேருக்கும் மூஞ்சில் பயம் தெரியுது. ஆமாம், அந்த பொண்ணு நேம் ஆனான்னு தான் சொன்னான். அவள் கூட பார்க்க உன்னே மாதிரி இருந்தா, அவள் இந்த வயசுல எவ்வளோ மெச்சூர்டாக இருக்கா தெரியுமா, ஒன்னே மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு பையனை வர திட்டுறாங்க. ஸோ அப்பா போனதும் இப்போ மறுபடியும் பையன் ஸ்டார்ட் பண்ணிட்டான். இங்கே பாருங்க, ஆனால் இப்போவே அப்பாவை மீட் பண்ணிட்டான், அப்பாவுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சிச்சு, என்ன மட்டும் இல்லை நீங்களும் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கொல்லணும்னு சொன்னால் அம்மா நோ தான் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு பதிலாக வேறு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. நானும் அவளும் குழந்தை பார்த்துக்கிட்டா ஆனாவை பற்றின உண்மை அப்பாவுக்கு தெரிஞ்சாலும் அப்பா என்ன வீட்டை விட்டு விரட்ட முடியாது, ஏன்னா நான் அந்த குழந்தையோட அப்பாவாக இருப்பேன், அதனால அப்பாவால் என்ன விரட்ட முடியாது அப்படின்னு பையன் சொல்கிறான். டேய், உனக்கு மேரேஜ் ஆகிற வயசே ஆகலையே அப்படின்னு அம்மா சொன்னால், இங்கே மேரேஜ் முக்கியம் கிடையாது, ஃபஸ்ட்டு குழந்தை பார்த்துப்போம், அதுக்காக நீங்கள் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுங்கள், அப்போ தான் என்னோடய பொசிஷன் நீங்கள் ஸ்டேபிளாக இருக்கும், என்னால் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு பையன் சொல்லிடுறான். சரி, இந்த பிளானையே எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் அப்படின்னு அம்மாவும் அந்த பிளானுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. ஹீரோயினுக்கு டிஎன்ஏ ரிப்போர்ட் பார்த்ததுலேருந்து மனசே சரியில்லை, இந்த லேடியே என்னோட அம்மாவாக இருக்கணும் அப்படின்னு அவள் கவலையில் இருக்கா. ஸோ ஆப்பிள் கட் பண்ணிகிட்டு இருக்கா, தெரியாமல் கையை கட் பண்ணிடுறா. என்னாச்சு உனக்கு, ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்க, ஏதோ உனக்கு பிரச்சனையா அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லைம்மா, ஒரு வேளை நான் உங்கள் பொண்ணாக இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு கேட்குறா. இது என்னப்பா கேள்வி, நீ தானே என் பொண்ணு, நான் என்ன ஹாஸ்பிட்டலேருந்து ஒன்று மாற்றியே எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. ஒரு வேளை அப்படி இருந்துச்சுன்னா நான் உங்கள் பொண்ணாக இல்லாமல் இருந்தா அப்படின்னு கேட்டால், நீ இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்காத, நீ என் ரத்த சொந்தம் இல்லைனாலும் நான் 20 வருஷம் நான் வளர்த்துருக்கேன், ஸோ நீ என்னோட பொண்ணு தான் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அதை கேட்ட பிறகு தான் ஹீரோயினுக்கும் ஹாப்பியாக இருக்குது. அந்த டைம் ஹீரோயினோட பயாலஜிக்கல் மதர்கிட்டருந்து கால் வருது, அவளை மீட் பண்ணணும்னு கூப்பிட்ருக்காங்க. ஸோ ஹீரோயின் அங்கே போனால் வந்து தான் அவகிட்ட காசை கொடுக்குறாங்க. இதில் 5 மில்லியன் இருக்குது, இதுக்கு பதிலாக என் பையன் கூட இருந்தால் அவனுக்கு குழந்தை பற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அம்மாவோட கண்டிஷனை கேள்விப்பட்டேன், அவங்களுக்கு சர்ஜரிக்கு செலவு இருக்குல்ல அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு தேவைப்பட்டாலும் அது உங்களோட கன்சர்ன் கிடையாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் போக போகிறா. இங்கே யாரும் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கல, நீ இதுக்கு ஓகே சொல்லனாலும் இது நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ என்னை ஃபோர்ஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டால், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன், அதை நீ அக்செப்ட் பண்ணிவிட்டு எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், அதுக்கு பதிலாக ஏன் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்ன இங்கே அடிச்சே போட்டாலும் சரி, நான் செத்தாலும் இதுக்கு ஓகே சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவள் ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிட்டு இருக்கா. அதையும் பார்க்கலாம் அப்படின்னு அவளை பிடிக்க சொல்கிறாங்க. அங்கே இப்போ ஹீரோ அவனோட ஆட்கள் கூட வரான். மிஸ்டர் ஜியாங், நீங்கள் எதுக்கு எங்களோட ஃபேமிலி பிரச்சனையில் தலையிடுறீங்க, இது எங்கள் ஃபேமிலி அஃபேர், ஜியாங் ஃபேமிலி பெருசாக இருக்கலாம், பட் லூ ஃபேமிலி அதுக்குன்னு ரொம்ப சின்னது கிடையாது அப்படின்னு சொன்னால், லூ ஃபேமிலி ஓகே,
பட் அதுக்கு எப்போ நீங்கள் இன்சார்ஜ் ஆனீங்க, உங்கள் ஹஸ்பண்டுக்கு இது தெரியுமா அப்படின்னு அவன் கேட்குறான். ஹீரோயின் என்னோட உமன், என்னையும் அவளை நீங்கள் டச் பண்ணக்கூடாது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இப்போ தானே புரியுது, லூ ஃபேமிலியிலேருந்து உனக்கு ஒரு ஆஃபர் தந்தோ நீ வேண்டான்னு சொல்கிற, அதுக்கு காரணம் நீ ஆல்ரெடி ஜியாங் ஃபேமிலியோட மிஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க அப்படி தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் நீங்கள் பவருக்காக ஆசைப்பட்டீங்கிறதுக்காக நானும் அதே மாதிரி இருப்பேன்னு அவசியம் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. நீ யார்கிட்ட பேசுன்னு தெரியுதா, நான் லூ ஃபேமிலியோட மேடம், நீ ஒரு லோ கிளாஸ் பொண்ணு, உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு என்கிட்டலாம் பேசுகிற அப்படின்னு சொன்னால், என்ன லோ கிளாஸ் பொண்ணு மட்டமான பொண்ணுன்னு பேசுகிறீங்கள, அப்போ அதே தானே உங்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. ஹீரோயின் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது இவளுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்கும் போலையே அப்படின்னு அம்மாக்கும் சந்தேகம் வருது. ஸோ உனக்கு எதுவும் தெரியுமா அப்படின்னு கேட்டால், நான் என்ன தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு அவள் பதிலுக்கு கேட்குறா. இடையில வேற அந்த லேடி ஹீரோயின் அரைஞ்சிட்றாங்க. ஹீரோக்கும் அதை பார்த்து ஷாக்கிங்காக இருக்கு, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு அவன் முழிச்சிக்கிட்டு இருக்கான். என்ன அடிச்சிட்டிங்கல்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் கொஞ்சம் ஒரு மாதிரியா பேசுறா. அம்மாக்கு லைட்டாக சந்தேகம் இருந்தாலும் இவளுக்கு என்ன தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஹீரோவும் இந்த டைம் இதான் லாஸ்ட், இன்னொரு டைம் நீங்கள் ஹீரோயினை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். இவ்வளோ நேரம் ஒளிஞ்சிட்டு இருந்த பையனும் வெளியே வரான். அம்மா பார்த்தீங்கல்ல, உங்களுக்கு ஒரே ஒரு பையன்தான், அது நான் தான். இவ உங்களை அவமானப்படுத்த தான் இருக்கா, பட் என் கூட நீங்கள் இருந்தீங்கன்னா தான் நீங்கள் ரிச்சாக ஹாப்பியாக இருக்க முடியும் பார்த்துக்குங்க அப்படின்னு டோட்டலாக அவங்கள மைண்ட் வாஷ் பண்ணி வைக்கிறான். ஸோ ஹீரோயின் என்னதான் அவங்களோட பொண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு சுத்தமாக ஹீரோயினை பிடிக்கல. வீட்டுக்கு வந்ததும் ஹீரோயின் ஹீரோ கிட்ட எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறா. வாய் வார்த்தையில் மட்டும் தான் சொல்லுவியா அப்படின்னு கேட்டால் ஹீரோயினும் ரொம்பவே கஷ்டப்பட்டு பக்கத்தில் போய் கன்னத்தில் கிஸ் கொடுக்குறா. அப்புறம் என்ன அப்படின்ட்டு அவனும் இப்போ போய் கிஸ் பண்ணுறான். 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. அடுத்து ஹீரோயின் முழிச்சு பார்க்கும்போது பக்கத்தில் ஹீரோ இல்லை. இருந்தாலும் நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. ஹீரோ அவளுக்கு ஹெல்ப் பண்ணதுனால அவனை அவளுக்கு பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி ஹாப்பி மூடில் எழுந்துச்சு வருவா. இங்கே ஹீரோ அசிஸ்டன்ட் கிட்ட ஹீரோயினுக்காக ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்க சொல்கிறான். அவன் ஏன் புவர்கள் கெட்டப்பில் இருக்கா, என் உமன் லக்ஸுரியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்க சொல்லுவான். பட் உங்கள் ஒய்ஃபோட ப்ரிஃபரன்ஸ் என்னென்னு எனக்கு தெரியாதுல்ல, அவங்கக்கிட்டே அவங்களோட ஸ்டைல் என்னன்னு கேட்கவா அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்டால், என்ன ஒய்ஃப்னு சொல்கிற, அவள் என்னோட பார்ட்னர் அவ்வளோதான் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். என்னப்பா சொல்கிறீங்க, உங்களோட ஃபர்ஸ்ட் உமன் ஹீரோயின் தான், நீங்கள் அவங்க கூட வீட்டில் இருக்கீங்க, அப்புறம் ஒய்ஃப் இல்லையா அப்படின்னு கேட்டால், எனக்கு குழந்தை வேணும், இந்த ஃபேமிலிக்கு வாரிசு வேணும், அதுக்கு ஒரு டூல் தேவை, அதுதான் ஹீரோயின், வேற எதுவும் கிடையாது, அதுக்கு தானே அவளுக்கு காசு கொடுக்குறேன்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். இது எல்லாத்தையும் ஹீரோயினும் கேட்டுட்டு இருப்பா. அவன் சொன்ன மாதிரியே நான் டூல் தானே அப்படிங்கிற மாதிரி அவள் ஃபீல் பண்ணி அழுறா. இங்கே ஹீரோ அவளை பார்த்துட்டு என்ன எப்போ முழிச்ச அப்படின்னு அவனுக்கு கொஞ்சம் இதுவாகுது. அதுக்குள்ளே ஹீரோயின் அழுதுகிட்டே அங்கேருந்து போகிறா. அசிஸ்டண்ட்டும் பாஸ் பின்னாடி போய் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், நான் என்னத்தை எக்ஸ்பிளைன் பண்ணணும், நான் சொன்னதெல்லாம் கரெக்ட் தானே, அவள் தான் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும் எதுக்காக ஓட்டு கேட்டுட்டு இருந்தான்னு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ முறைச்சிக்கிட்டு இருக்கான். பாஸ் என்ன ஒரு பொண்ணு லவ் பண்ணுறது அவருக்கே தெரியாமல் இருக்கு, எனிவேஸ் இதானே ஃபர்ஸ்ட் பொண்ணு, அதனால அப்படிதான் இருக்கும் அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஹீரோட ஸ்டேட்மெண்ட் ரொம்பவே ஹர்ட்டிங்காக இருக்கும். ஸோ அவள் ஃபீல் பண்ணிட்டு போயிட்டு இருப்பா. அந்த டைம் அங்கிளும் கார்ல என்ன பிரேக் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு கீழே பார்த்துட்டு இருந்தா முன்னாடி வர ஹீரோயின் மேலே போய் இடிச்சிட்றாங்க. ஐயோ யார் கட்டி பிடிச்சுன்னு போய் பார்க்கும்போது தான் ஹீரோயினை பார்க்குறாங்க. என்னம்மா சாரி நான் ஒழுங்காக பார்க்காம வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்கி விட, அவளுக்கு காயம் படுறதுனால ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. அவளும் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கா. இல்லை இது என்னோட மிஸ்டேக், நான் கண்டிப்பாக செக்அப் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை காரில் ஏற்றி கூப்பிட்டு போகிறாங்க. இதெல்லாம் அங்கே வர்ற பையனும் பார்க்குறான். அப்போ யார் மேலே காரை ஏற்றினாங்க அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் தெரிஞ்சதும் 2 பேருக்கும் உண்மை தெரிஞ்சு என்ன ஆகுறது அப்படின்னு அவனும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறான். ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அங்கிளையும் ஹக் பண்ணி அழுதுட்டு இருப்பான். அவரும் அவளுக்காக ஆறுதலா பேசிட்டு இருப்பாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்க. ஹீரோயின் நான் சும்மா விடக்கூடாது, பட் நான் ஏதாவது பண்ணா மிஸ்டர் ஜியாங் கூட சண்டைக்கு வந்துடுவான். ஃபர்ஸ்ட் மிஸ்டர் ஜியாங் அவகிட்ட இருந்து பிரிக்கணும், அப்பதான் நான் நினைக்கிறத என்னால் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க 2 பேரும் ஹக் பண்ணி இருக்கிறத போட்டோ எடுத்து ஹீரோக்கு அனுப்பி விடுறான். ஹீரோவும் அதை பார்த்துட்டு கோமா ஹீரோயின்ட்ட வந்து ரூடா பிஹேவ் பண்றான். என்ன பண்ற, அந்த பொண்ணுக்கு இப்பதான் காயப்பட்டுச்சு, அதுக்குள்ள நீ வந்து அவளை ஹர்ட் பண்ற அப்படிங்கிற மாதிரி அங்கிள் கேட்குறாங்க. அங்கிள் இப்படி அடுத்த ஒரு மிஸ்ட்ரஸ் கூட சுத்தாதீங்க, அது உங்களுக்கு நல்லது கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். நான் உன்னோட எல்டர், நீ இப்படியே பெரியவங்ககிட்டலாம் பேசுவ அப்படின்னு அங்கிள் கோவப்படுறாங்க. அங்கிள் நீங்க யார் கூட அஃபேர் வச்சுக்கோங்க, அது என்னோட கன்சர்ன் கிடையாது, பட் இவன் என்னோட மிஸ்ட்ரஸ், அவகிட்ட நீங்க க்ளோஸ் ஆனீங்கன்னா நான் இப்படிதான் பேசுவேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். மிஸ்ட்ரஸா, இவன் சொல்றது உண்மையா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை பாக்குறாங்க. அவளுக்கு ரொம்பவே அவமானமா இருக்கு. நீ என்ன வாயை திறக்காம இருக்க, நீ கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போது என்னோட மிஸ்ட்ரஸ் தானே சைன் பண்ண, அப்போ நீ இதை கான்ஃபிடென்ஷியலா வைக்கணும்னு நான் சொல்லலையே, அதனால நீயே உன் வாயில சொல்லு, நீ என்னோட மிஸ்ட்ரஸ் தானே அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான்.
அவளும் வேண்டாம் ப்ளீஸ் நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உனக்கு சைன் போடும்போது தைரியம் இருந்துச்சு, ஆனால் இது சொல்றதுக்கு உனக்கு தைரியம் இல்லையா? அப்பதான் வெளியே மற்ற மேன் கூட சுற்றலாம்னு நினைச்சியா? இவன் ஒன்று அடுத்த டார்கெட்டா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ தப்பா பேசுறான். ஹீரோயின் கோவத்தில் அவனை அரைஞ்சிடுறா. இது செகண்ட் டைம் நான் அரைஞ்சிட்டா, ஒழுங்கா அங்கிள் கிட்ட நீயே சொல்லிடு, இல்லை உங்க அம்மா என்னோட கேர்ல தான் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அப்படின்னா அவன் மிரட்ட. இப்போ ஹீரோயினும் நான் ஹீரோட மிஸ்ட்ரஸ் தான் அப்படின்னு ஒத்துக்கிறா. அங்கிள் கேட்டீங்கல்ல, என்னோட மிஸ்ட்ரஸ் கூட உங்களுக்கு எந்த கான்டாக்டுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை எழுத்துட்டு போறான். அங்கிளுக்கும் சி இந்த பொண்ணு இப்படிப்பட்ட பொண்ணா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. பையன் உடனே அம்மாவுக்கு கால் பண்ணி, அப்பாவும் ஹீரோயின் ஹேட் பண்ற மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டேன், என்னை ஹீரோவை கூட பிரேக்கப் பண்ண பிறகு அவளை நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். வீட்டுக்கு போனது ஹீரோ அவளை பெட்ல பிடிச்சி தள்ளுறான். என்ன பண்ற அப்படின்னா, நான் உன்னை கான்டாக்ட் போட்டு என்னோட மிஸ்டர்ஸ் ஆக்குனா நீ வெளியே போய் மற்ற மேன் கூட என்னை சீட் பண்ணிட்டு இருக்க, அதான் ப்ரெக்னென்ட் ஆனால் நீ என்னை சீட் பண்ண மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல போறான். அவளும் என்னை விடு, உனக்கு நல்லாவே தெரியும் நான் எதுக்காக இந்த கான்ட்ராக்ட் ஓகே சொன்னேன்னு, நீ இந்த மாதிரி நான் அவமானப்படுத்தாத மற்றவங்க முன்னாடி, எனக்கும் டிக்னிட்டி இருக்குல்ல அப்படின்னா, உன்னோட டிக்னிட்டியால உனக்கு என்ன கிடைக்க போகுது, அது இருந்திருந்தா நீ இங்கே வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ண போறான். ஆமா எனக்கெல்லாம் அது இருக்கக்கூடாதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அல்றா. அதை பார்த்துட்டு ஹீரோக்கும் கொஞ்சம் கஷ்டமாயிரும். நெக்ஸ்ட் டைம் இப்படி எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். ஹீரோயினை நினச்சா அங்கிள் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க. ஸோ வீட்டில் வந்து அதையே பற்றி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியாவே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒரு பொண்ணை பற்றி உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன்ல ஆனான்னு, அந்த பொண்ணு இன்னொரு மேனோட மிஸ்ட்ரஸாக இருக்கா, இந்த சின்ன வயசுல இந்த மாதிரி இருப்பான்னு நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்கிறாங்க. சரி சரி பிளான்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சா, அதுக்குள்ளே அப்பா மேபி அவளுக்கு வேறு எதுவும் பிரச்சனை இருக்குமோ, இல்லைன்னா அந்த பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு மாதிரி தெரியலையே அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அப்பா இந்த ஜென்ரேஷன் பொண்ணுங்க எல்லாமே அப்படிதான் இருக்காங்க, ரிச்சான பசங்க பின்னாடி சுற்றி அவங்கள எப்படி வளைச்சி போடலாம் தான் பார்ப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணது கூட கார் லக்ஸரியாக இருந்திருக்கும், அதை பார்த்துட்டு உங்ககிட்ட மணி சீட் பண்ணலான்னு தான் வந்திருப்பா அப்படிங்கிற மாதிரி பையன் சொல்லிட்டு இருக்கான். என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பா எந்திரிச்சு உள்ளே போயிடுறாங்க. பையனுக்கு இன்னும் ஹீரோயின் கூட பிரேக்கப் பண்ண பிறகு ஹீரோயினை கொலை பண்ணிடணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கான். அதான் இப்போ உங்கள் அப்பாவுக்கு தான் அவளை பிடிக்கல, அதனால இதோட விட்டுடலாம் அப்படின்னு அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் இலையை மட்டும் வெட்டினா போதாது, வேரோட வெட்டி போடணும், அப்போ தான் அது ரிட்டன் வராமல் இருக்கும். நீங்கள் இந்த டைம் சாஃப்டாக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கே ஃப்யூச்சரில் பெரிய பிரச்சனை வந்து நிற்கும் அப்படிங்கிற மாதிரி அம்மா கிட்ட சொல்ல, அவளும் நீ சொல்கிறது கரெக்டு தான், ஹீரோயின் கதையை முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானை போட்டுட்ருக்காங்க. இங்கே ஹீரோனோட அம்மாவுக்கு 2 நாளில் சர்ஜரின்னு சொல்லியிருக்காங்க. நான் சர்ஜரி முடிச்சுட்டு வந்த பிறகு உனக்கு என் கையால் சமைச்சு தரணும் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் மைண்டு ஃபுல்லாக வேற எங்கேயும் இருக்குது. உனக்கு என்னாச்சு ஆனா, இப்போலாம் ரொம்பவே ஆப்சன்ட் மைண்டடாக இருக்க, என்னாச்சு அப்படின்னு கேட்டால் அவளும் ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த டைம் அங்கே ஒரு நர்ஸு ஹீரோயின்ட்ட கொஞ்சம் ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்க. நீ சுகர் டேடியோட மிஸ்ட்ரஸ் தானே, உங்கள் அம்மாவெல்லாம் நான் கேர் பண்ண வேண்டியது இருக்கு பாரு, எல்லாம் என் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி பேசிட்டு போகிறாங்க. என்னது மிஸ்ட்ரஸா அப்படின்ட்டு ஹீரோயின்கிட்ட கேட்டால் அவளே எதுவும் சொல்ல மாட்றா. உண்மையை சொல்லு, நீ எப்படி சர்ஜரிக்கு ரெடி பண்ண, எனக்காக தான் இந்த வேலையை பார்த்தியா அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. அம்மா அப்படிலாம் எதுவும் கிடையாது, நீங்கள் உங்கள் ட்ரீட்மெண்ட்டில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அன்னைக்கு மிஸ்டர் ஜியாங்னு ஒருத்தன் வந்தாலாம், அவன் கூட தான் நீ இருக்கியா அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. அவளும் ஏதேதோ சொல்லி சமாளிக்கலான்னு பார்க்குறா, ஆனால் அம்மா விட மாட்டாங்க. உண்மையை சொல்லு, நீ எதுவும் சொல்லலாம் நான் இங்கேருந்து உடனே எந்திரிச்சு போயிடுவேன், இதெல்லாம் எனக்காக தான் நீ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்குறாங்க. அவளும் லாஸ்ட்டில் எல்லாத்தையும் ஒத்துக்கிறா. இல்லை நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது, உடனே நீ அந்த மேன் கூட ரிலேஷன்ஷிப் எண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்கிறாங்க. பட் நான் அப்படி பண்ண அவங்களோட ட்ரீட்மெண்ட் என்ன ஆகுறது அப்படின்னு ஹீரோயின் கவலைப்படுறா. எனக்கு என் உயிரை விட உன்னோட மானம் தான் முக்கியம், நீ இந்த மாதிரி லைஃப்பை வாழ்றதுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், நீ இப்போ மட்டும் இது எல்லாத்தையும் என் பண்ணல அப்புறம் உனக்கு அம்மாவே கிடையாதுன்னு நினச்சிக்கோ அப்படின்லாம் அம்மா கோவமாக பேசுகிறாங்க. ஹீரோயினுக்கும் அம்மாவோட ஃபீலிங்ஸ் புரியுது. சரிம்மா நீங்கள் சொன்ன மாதிரி நான் பண்ணுறேன், இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீங்கள் அதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. ஹீரோ விசாரிக்கும் போது ஹீரோயினுக்கும் அங்கிளுக்கு இடையில எந்த தப்பான ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது அப்படின்னு தெரிய வருது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் தான் மிஸ்டர் லூ தான், அவன் தான் உங்கள் 2 பேருக்கு இடையில பிரேக்கப் கொண்டு வரணுங்கிறதுக்காக எப்படி பண்ணிட்டான் அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான். பட் ஹீரோட கன்சர்ன் எல்லாம் ஹீரோயின் மேலே இருக்கு. அவள் என்ன ரொம்பவே இரிட்டேட் பண்ணுறா, அவளை டச் பண்ணாலே என்ன ரொம்ப அருவருப்பாக பார்க்குறா, இதுக்கெல்லாம் காரணம் மிஸ்டர் லூ தானே, ஃபஸ்ட்டு அவனை அடித்து அவன் காலை உடைக்கணும் அப்படின்ட்டு ஹீரோ கிளம்புறான். பாஸ் இப்போ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஹீரோயின் தான், நீங்கள் அவங்கக்கிட்ட போய் பேசுங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணுங்க அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்கிறான். அவனும் நான் எப்படியா டேரெக்டாக போய் சாரி கேட்குறது அப்படின்னா, பாஸ் இதை கூட உங்களுக்கு சொல்லி தரணுமா, ஃபஸ்ட்டு ஹீரோயின்ட்ட சாரி கேளுங்க, அப்புறம் கிஃப்ட் வாங்கி கொடுங்க, ஏதாவது சாப்பிட்றதுக்கு வெளியே போயிட்டு வாங்க டேட் மாதிரி அப்படின்னு அசிஸ்டன்ட் சொன்னால், இல்லை இல்லை நீ சொல்கிறதுலாம் சரி வராது, ஃபஸ்ட்டு சாப்பாட்டுக்கு வெளியே கூப்பிட்டு போகிறேன், அப்புறம் சாரி கேட்குறேன், அப்புறம் கிஃப்ட் வாங்கி கொடுக்குறேன், இந்த ஆர்டர் தான் கரெக்டாக இருக்கும் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், ஆமாம் பாஸ் நீங்கள் பிரில்லியன்ட் தான், நான் சொன்னதே திருப்பி போட்டு சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் அவன் முழிச்சிட்டு இருப்பான்.
பட் நீ அந்த மிஸ்டர் லூ சும்மா விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் கால் பண்ணி அவளை மீட் பண்ணுறதுக்காக கூப்பிட்றான். நானும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே வரா. ரெண்டு பேருக்கும் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரில. ஹீரோயின் எப்படி இந்த பிரேக்கப்பை சொல்கிறதுன்னு முழிச்சிட்டு இருக்கா. ஹீரோக்கு இந்த பிஸ்னஸ் மேட்டரை விட பொண்ணுங்களை ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் போலயே அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கத்தில் முழிச்சிட்டு இருக்கான். லாஸ்ட்டில் ரெண்டு பேரும் கோரஸாக லாஸ்ட் டைம் நடந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக சாரி கேட்குறாங்க. அப்புறம் ஹீரோயினும் அந்த பேப்பரை கொடுத்து நம்ம கான்ட்ராக்டை எண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால், அப்போ நீ வேற ஒரு மேடம் பார்க்குற அப்படி தானே, புது ஃபேமிலியை கண்டுபிடிச்சிட்டேன் அதானே இந்த பிரேக்கப் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கோவப்படுறான். நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டாலும் சரி, இதோட நம்ம ரிலேஷன்ஷிப் எண்ட் ஆகுது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. ஹீரோ அதை கேட்டு ரொம்ப கோவத்தில் இருக்கான். இனி நான் இங்கே உட்காந்துட்டு இருந்தால் உங்களுக்கு கோவம் தான் அதிகமாகும், அதனால நான் கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோயின் போக போகிறா. நில்லு, நீ இவ்வளோ அவசரப்படுறேன்னா நீ குட் ஃபேமிலியை தான் கண்டுபிடிச்சிருப்ப. அப்பா அவனை உனக்காக 5 மில்லியனை பே பண்ண சொல்ல அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். என்ன 5 மில்லியன் அப்படின்னு கேட்டால் கான்ட்ராக்ட் பேப்பரை எடுத்து காமிக்கிறான். அதில் ஹீரோ கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்கு 5 மில்லியன் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பான்ல, அதே இது கான்ட்ராக்டாக ஹீரோயின் என் பண்ணால் 5 மில்லியன் இவ பெனால்ட்டி பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. அதை இப்போ எடுத்து காமிக்க, உனக்கே என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் தெரியும் தானே, அந்த காசு இருந்தால் நானே எங்கள் அம்மாவுக்கு க்யூர் பண்ணியிருப்பேனே அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம், நீ போகணுன்னு நினச்சேன்னா எனக்கு 5 மில்லியன் பே பண்ணிட்டு போ அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோயினே என்கிட்ட காசு இல்லை, பட் இந்த ரிலேஷன்ஷிப் நான் என் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. உனக்கு அந்த பர்சன் அவ்வளோ முக்கியமா அப்படின்னு கேட்டால் ஹீரோயினா ஆமாம் எனக்கு அந்த பர்சன் முக்கியம், ஏன்னா அது என்னோட அம்மா அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ளே ஹீரோ ஸ்டாப் பண்ணிடுறான். உங்களோட லவ் ஸ்டோரியெல்லாம் என்னால் கேட்க முடியாது, 5 மில்லியனை பே பண்ணாதான் நீ போகணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த டைம் ஹீரோயினோட அம்மா வந்துடுறாங்க, என் பொண்ணை விட்டுருன்னு. அம்மா இங்கே என்ன பண்ணுறீங்க, ஹாஸ்பிட்டல்லேருந்து இதுக்கு வந்தீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. நீங்கள் ரெண்டு பேர் பேசுறதே கேட்டுட்டு தான் இருந்தேன், அந்த 5 மில்லியனுக்கு நான் பிறப்பு நானும் என் பொண்ணும் சேர்ந்து தான் அடிச்சிட்டோம், அதுக்காக உனக்கு லெட்டர் வேணால் எழுதி தந்துடும், தயவு செஞ்சு என் பொண்ணை விட்டுரு, உன் முன்னாடி நீல் டவுன் வேணா போடவா அப்படின்னு அம்மா கெஞ்சுறாங்க. ஹீரோ இந்த மாதிரி இது ரிவர்ஸ் ஆகும்னு எதிர்பார்க்கல. ஸோ அவனுக்கு அந்த செகண்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி அப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போகிறா. ஹீரோக்கு அவளை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்கான். வெளியே வந்த அம்மா ஹீரோயின் கிட்ட, என் பொண்ணு எப்போவுமே க்ளீனாக இருக்கணும், எனக்காக நீ இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணக்கூடாது, இனி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கடனை அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக மயக்கம் போட்டு விழுறாங்க. ஹீரோயினும் அவசரமாக ஹாஸ்பிட்டல் போய் சேர்க்குறா. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு சர்ஜரி இந்த 1 வீக்குள்ளே பண்ணியே ஆகணும், அதுக்கு ஃபஸ்ட்டு 3 மில்லியன் அட்வான்ஸாக பே பண்ண சொல்கிறாங்க. ஹீரோயின்ட்டு எங்கே காசு இருக்குது, இப்போ ஹீரோ கூட வர எல்லாத்தையும் என் பண்ணியாச்சு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவள் ஒரு பக்கத்தில் உட்காந்து சோகமாக ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ 2 மேன் அவளை ஃபாலோ பண்ணிட்டு போகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோட வீட்டில் அவங்க அம்மா அவனை பார்க்க வராங்க. அந்த பொண்ணை பற்றி விசாரிக்க அசிஸ்டண்ட்டு எக்ஸைட்மெண்ட்லாம் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கான். மேடம் சூப்பராக இருப்பாங்க அப்படின்லாம் நிறைய சொல்ல அம்மாவுக்கும் அந்த பொண்ணை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. உள்ளே வந்து பார்த்தா ஹீரோட கண்டிஷன் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. என்னாச்சுடா அப்படின்னு அவங்ககிட்ட கேட்கும்போது அவனும் இந்த கான்ட்ராக்ட் மேட்டர் மிஸ்டர்ஸு இப்போ பிரேக்கப்பு எல்லாத்தையும் சொல்ல, உன்னை போய் நான் பெற்றிருக்கேன் பாரு, உன்னை மாதிரி யூஸ்லெஸ் பையன் யாருக்காவது இருக்குமா அப்படின்னு அம்மா ஹீரோ ரைட்டு லெஃப்ட்னு வாங்கிட்டு இருக்காங்க. உனக்கே பொண்ணுங்கிட்ட அலர்ஜி இருக்குது, அதுவே லக்கியாக உனக்கு ஒரு பொண்ணு கிடைச்சா அந்த பொண்ணு கூட இந்த மாதிரி கான்ட்ராக்டாக போடுவேன், அவளோட சுச்சுவேஷன் நீ அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்ட, இது எவ்வளோ பெரிய தப்பு, உன் லைஃப்பில் நீ ஒண்டிக்கிட்டேயாவே தான் இருந்து சாகணுன்னு இருக்கும் போல அப்படின்னு அம்மா திட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே அசிஸ்டண்ட்டும் அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். பாஸ்க்கு நல்லா திட்டு விழுதுன்னு அவனுக்கு ஜாலியாக இருக்குது. ஹீரோவும் அம்மா ப்ளீஸ்மா அவெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு வாய் மூடிட்டு இருக்கான். எனிவேஸ் அந்த பொண்ணு எங்கன்னு எனக்காக கண்டுபிடி அப்படின்னு அசிஸ்டண்ட்ட சொல்ல அவனும் விசாரிக்க போகிறான். ஹீரோ கிட்ட அம்மா இதான் உனக்கு கொடுக்குற லாஸ்ட் சான்ஸ், உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, இதை உன்னால் எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாதா, அவள் ஒன்றை விட்டு போகக்கூடாதுன்னு நீ நினச்சின்னா அவளை ஒழுங்காக ட்ரீட் பண்ணணும், அதை விட்டுட்டு இப்படி நான்சென்ஸ் மாதிரி பேசக்கூடாது. இப்போது அசிஸ்டன்ட் போய் அவளை கண்டுபிடிச்சிட்டு வந்தால் உன்னால் இந்த மேட்டரை ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அவனும் அம்மா என்னோட டைம் இந்த தப்பாக பண்ண மாட்டேன், நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்குள்ளே இப்போ அசிஸ்டண்ட் வந்து ஹீரோயினை கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறான். என்னது என்னோட உம்மனை யார் கிட்னாப் பண்ணது அப்படின்னு கேட்டால் அது யாருன்னு தெரியல, எல்லாமே சீக்ரெட்டாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். யாருன்னு கண்டுபிடி, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோ கோவத்தில் இருக்கான். ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு போன மென் தான் கிட்னாப் பண்ணியிருக்காங்க. இப்போ அவளை கெட்டி போட்டு வச்சுருக்காங்க. அவளும் என்ன எதுக்காக கடத்திட்டு வந்தீங்க, நாங்கள் புவர் ஃபேமிலி, எங்ககிட்ட காசுலாம் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. என்னம்மா சின்ன பொண்ணே, நீ யாரை அஃபன் பண்ணங்கிறது என்னமா தெரியல அப்படின்னு அவங்க பேசியிருக்கிறாங்க. யாரை அஃபன் பண்ண அப்படின்னு திங்க் பண்ணாலே அவளுக்கு மிஸ்டர் லூ, அவங்க அம்மா, இப்போ லாஸ்ட்டில் ஹீரோ, யார் தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவா, யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, நான் தான் இங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு எனக்கு அர்ஜென்ட்டாக ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு கேட்குறா. என்ன ஓடி போகலான்னு பார்க்குறியா அப்படின்னு விட மாட்டுறாங்க. உண்மையாகவே எனக்கு வருது, அப்படியே என் கட்டை அவிழ்த்து விட்டாலும் நீங்கள் 2 பேர் இருக்கீங்க, என்னால் எப்படி எஸ்கேப் ஆக முடியும், எனக்கு அர்ஜென்ட்டாக வருது, நீங்கள் கட்டை அவிழ்த்து விடலன்னா இங்கேயே வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறா. அவங்களும் இப்போ கட்டை அவிழ்த்து விட்டா கட்டையை எடுத்து அவங்க மண்டையை போட்டு ஓடலான்னு பார்க்குறா.
அதுக்குள்ள மிஸ்டர் லூவும் அவங்க அம்மா வந்துட்டாங்க. ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ண சொன்னா அவளை விட்டுருவீங்க போல அப்படின்னு மிஸ்டர் லூ வந்து திட்டுறான். சாரி பாஸ், மன்னிச்சிருங்க, இந்த பொண்ணு தான் எங்களை ட்ரிக்கை ஏமாத்திட்டா அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்றாங்க. என்ன நீங்க தான் கடத்திட்டு வந்தீங்களா, எதுக்கு என்ன கொல்றதுக்கா அப்படின்னு கேட்டா, பரவாயில்லையே கரெக்டா கெஸ் பண்ணிட்ட, உனக்கு சாகிறதுக்கு பயமா இருந்தா நீ அதை என் அப்பா கிட்ட நெருங்குறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். உங்க அப்பாவா? அது யாரு? நான் எதுவுமே பண்ணல, என்னை தயவு செஞ்சு விட்டுரு. என்ன இன்னசென்ட் மாதிரி ஆக்ட் பண்ணி பார்க்குறியா? என் அப்பா கிட்ட பேசி என் வீட்டுக்கு வரதுக்கு தான் நீ ட்ரை பண்ணிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். எனக்கு அந்த மாதிரி எந்த இன்டென்ஷனும் கிடையாது. நீங்களே திரும்ப என்ன லூ ஃபேமிலி கூட்டாலும் எனக்கு அங்கே வரதுல விருப்பம் கிடையாது. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. நான் இங்கே நடந்து எதுவுமே யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். என்னை இங்கேருந்து விட்டாலே போதும் அப்படின்னு ஹீரோயின் கெஞ்சிரா. அம்மாவுக்கு இந்த டைம் அவளை விட்டுடலான்னு தோணுது. அவள் தான் லூ ஃபேமிலியை கான்டாக்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டல, இனி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா லூஸ் தானே பேசுறீங்க? அவள் இப்போ அப்படி சொல்லுவா, பட் வெளியே போனால் அவள் நம்ம நேம சொன்னால் என்ன ஆகும்? நம்ம 2 பேரோட மொத்த லைஃப்பும் அப்படியே சேஞ்ச் ஆயிரும். இப்போ இந்த பொண்ணு எந்த கண்டிஷனில் இருக்கா அந்த கண்டிஷனுக்கு நம்ம வந்துடுவோம் அப்படின்னு பையன் சொல்கிறான். அங்கே உள்ள ஆட்களுக்கு ஒரு நியூஸ் கிடைக்குது, என்னன்னா ஹீரோட ஃபேமிலி சைடில் இருந்து ஹீரோயினை தேடிட்டு இருக்காங்கன்னு. ஸோ இது தெரிஞ்சதும், அம்மா பார்த்தீங்களே, இவன் இங்கேருந்து வெளியே போனால் ஜியாங் ஃபேமிலியை வச்சு நம்மளை அட்டாக் பண்ணுவான், இது நமக்கு தேவையா, அவளை கொண்டுடலாம் அப்படின்னு சொன்னால் அம்மாவும் கரெக்டு தான், காடே நீ சாகணும்னு தான் ஆசைப்படுறாங்க அப்படின்னு கொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அம்மா இந்த நல்ல காரியத்தை நீங்களே பண்ணுங்க, நீங்கள் தானே அவளை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தீங்க, அதனால நீங்களே அவளை கொண்டுருங்க அப்படின்னு கையில் கத்தி கொடுத்து அனுப்புகிறான். அம்மாவும் அவளை குத்த போகிறாங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு, அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஏதாவது ஒரு செகண்ட்லயாவது நீங்க நான் உங்களோட பொண்ணுன்னு நினைச்சீங்களா அப்படின்னு கேட்க, அம்மாவும் ஒரு செகண்ட் ஸ்டாண்ட் ஆகி நிக்கிறாங்க. அதுக்குள்ள பையன் பின்னாடி இருந்துட்டு, அம்மா ஏன் டிலே பண்ணிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் அவளை குத்துங்க அப்படின்னு பின்னாடி இருந்து கத்துறான். அவங்க கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோயினும், நீங்க கஷ்டப்பட வேண்டாம், நானே செத்து போயிடுறேன், பட் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் பண்ண முடியுமா, என்னோட அம்மா சர்ஜரிக்கு நீங்க பில் பே பண்ணிடுவீங்களா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. என்ன பேசுற, நீ உன் அம்மா 2 பேருமே சாகணும், 2 பேர் செத்தாதான் என்னோட லைஃப்ல இருந்து டேஞ்சர் போகும் அப்படின்னு மிஸ்டர் லூ கத்துறான். உனக்கு இது தெரியுமா, அவங்க தான் உன்னோட பயாலஜிக்கல் மதர் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. எனக்கு தெரியுமே, அதான் சொல்றேன் அவ சாகணும்னு. எனக்கு லூ ஃபேமிலியோட மேடம் அம்மா இருந்தா போதும், அந்த ஓல்டு உமன் எனக்கு அம்மாவா இருக்க தேவையில்லை. அவளோட பையனா இருந்தா எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு லூ ஃபேமிலியோட யங் மாஸ்டருங்கிற டைட்டில் தான் வேணும், அதனால நீங்க 2 பேருமே சாகணும் அப்படின்னு மிஸ்டர் லூ சொல்றான். அந்த டைம் ஹீரோ இடத்த கண்டுபிடிச்சு வந்துட்டான். அவனை பார்த்ததும், என்ன நீயும் வந்துட்டியா, உன்னையும் சேர்த்து கொள்றேன் அப்படின்னு அவனோட ஆட்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஹீரோவையும் அட்டாக் பண்ண சொல்றான். ஹீரோயின் முன்னாடி வந்துட்டு, என்ன தானே கொள்ளணும், என்ன என்னன்னா பண்ணிக்கோங்க, ஹீரோ விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டையும், நீ இங்க இருந்து போனா எங்க அம்மாவோட சர்ஜரியை பார்த்துப்பியா, எங்க அம்மா கிட்ட காசு கேட்டு ஃபோர்ஸ் பண்ணாம இருப்பியா அப்படின்னு ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. உனக்கு இப்ப கூட அந்த 5 மில்லியனை பத்தி தான் பேசணுமா அப்படின்னு ஹீரோ கிட்ட, என்ன இது ரிலேஷன்ஷிப், என்னமா பேசிட்டு இருக்கீங்க, செத்தப்புறம் சொர்க்கத்துல போய் பேசுங்க அப்படின்னு மிஸ்டர் லூ அடிக்க சொல்றான். அம்மாக்கு இது கொஞ்சம் பயமா இருக்கு, மிஸ்டர் ஜியாங் இங்க செத்தாங்கன்னு தெரிஞ்சா ஜியாங் ஃபேமிலில இருந்து மேட்டர் சும்மா விட மாட்டாங்க, அவங்க கண்டிப்பா நம்மளை தேடி கண்டுபிடிச்சிருவாங்க, அதனால இவனை விட்டுடலாம், ஹீரோயினை மட்டும் கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்றாங்க. என்னமா சொல்றீங்க, அவனை விட்டு அவன் சும்மா போவானா, கண்டிப்பா நம்மளை திரும்ப வந்து அடிப்பான் அவங்க ஃபேமிலி பவர் வச்சு, ஸோ அவனும் சேர்ந்து தான் சாகணும், உங்களுக்கு புரியுதா இல்லையா, அவனை இங்கிருந்து வெளியே விட்டா நம்ம 2 பேரும் ஜெயில் கம்பியை தான் எண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவையும் கொள்ளணுங்கிற மாதிரி சொல்றான். என்ன மிஸ்டர் லூ, நான் இங்க தனியா இருப்பேன்னு நினைக்கியா அப்படின்னு சொன்னா, நீ எத்தனை பேரை கூப்பிட்டு வந்தாலும் சரி எல்லாரும் இங்க சாக தான் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பட் அவன் கூப்பிட்டு வந்தாலும் கொஞ்சம் பெரிய ஆளு, யாருன்னா அங்கிள் லூவை கூப்பிட்டு வந்திருக்கான். அவரை பார்த்துதான் அப்பாவா அப்படின்னு ஷாக் ஆகிட்டு இருக்கான். மிஸ்டர் ஜியாங் என்கிட்ட சொன்னாங்க, அப்போ கூட எனக்கு நம்பிக்கை இல்லை, என் பையன் அந்த மாதிரி பண்ண மாட்டான்னு நினச்சேன், நான் சேரிட்டி பண்ணி ப்ராட் மைண்டடாக எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் என் பையன் நீ இவ்வளோ கேவலமான காரியத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்க, நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன், உண்மையாகவே நீ என்னோட பையன் தானா, எனக்கே சந்தேகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன இப்படிலாம் பேசுறீங்க, அவன் தான் உங்கள் பையன் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. இந்த டைம் கூட நீங்கள் போய் சொல்கிறீங்களே ஆன்ட்டி அப்படின்னு ஹீரோ டிஎன்ஏ ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கான். ஸோ அதை காமிக்க அப்பாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருது. அம்மா டக்குன்னு அந்த பேப்பரை கிழிச்சு போடுறாங்க. அந்த பேப்பர்லாம் நம்பாதீங்க, இவன் தான் உங்கள் பையன் அப்படின்னு அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு அடி விழுது, எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே உன்னை பிடிக்காது, எனக்கு குழந்தை மட்டும் நீ பெற்றுலாம் நான் உனக்கு கல்யாணமே பண்ணியிருந்திருக்க மாட்டேன், இப்போதானே தெரியுது நான் என்னோட மேனோட குழந்தைய வளர்த்துட்டு இருந்திருக்கேன், நீ என்னை இத்தனை வருஷமா சீட் பண்ணிட்டு இருந்திருக்க அப்படின்னு அங்கிள் கத்துறாங்க. இல்லை இல்லை, என் லைஃப்ல இருந்து ஒரே மேன் நீங்க தான் அப்படின்னு ஒய்ஃப் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்படி நான் நம்புவேன், இந்த ரிப்போர்ட்ல தெளிவா போட்டிருக்கு அவன் என் பையன் கிடையாது அப்படின்னு அங்கிளும் சொல்ல, அங்கிள் அந்த ரிப்போர்ட்டும் உண்மைதான், உங்க ஒய்ஃப் சொல்றதும் உண்மைதான், உங்க ஒய்ஃபுக்கு வேற எந்த அஃபேரும் கிடையாது, பட் உங்களுக்கு பிறந்த பெண் குழந்தைய மாற்றி வச்சு இந்த பையனை எடுத்துட்டு வந்துட்டாங்க உங்க ஒய்ஃபு அப்படின்னு ஹீரோ அந்த மேட்டரை எக்ஸ்பிளைன் பண்றான்.
அப்போ எனக்கு பெண் குழந்தை இருக்கா, அந்த குழந்தை எங்க இருக்கு அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்க, அவ இப்போ உங்க பக்கத்துலயே தான் இருக்கா அப்படின்னு ஹீரோயினை காமிக்கிறான். ஸோ நீங்க என் பொண்ணா அப்படின்னு அப்பாவுக்கு அதிர்ச்சியா இருக்கு. ஹீரோயினும் அப்பான்னு வந்து அவங்கள ஹக் பண்ணிக்கிறா. அதான் உன்னை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஃபெமிலியர் ஃபீலிங் இருந்ததா, உன்னை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போதான் தெரியுது நீ என் பொண்ணுங்கிறது. இதனால தான் உன்னை பார்த்ததுமே எனக்கு அந்த இம்ப்ரெஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு அப்பாவும் பொண்ணு ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து நின்னா, நீ என் பொண்ணு எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்க, இனி உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, இப்போவே நான் உனக்கு டிவோர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பையனையும் பார்த்து, என் பொண்ணு வாழ வேண்டிய வாழ்க்கையை தான் நீ இவ்வளோ வருஷம் வாழ்ந்துட்டு இருந்திருக்க, இனி நீ உன் பேரண்ட்ஸ்கிட்டே போயிரு, உனக்கு எங்கள் ஃபேமிலிக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு அவனோட ரிலேஷன்ஷிப்பையும் கட் பண்ணுறாங்க. ஒய்ஃப் அந்த செகண்ட்ல நான் தெரியாமல் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், அதனால மன்னிச்சிருங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. முடியாதுன்னு சொன்னால் இப்போ அடுத்த பையன் வந்து, அப்பா அம்மா பண்ண தப்புக்காக என்ன பனிஷ் பண்ணாதீங்க, இன்னும் 20 வருஷம் நீங்கள் தானே வளர்த்தீங்க, அப்படியே முடியாது என்னை வெளியே அனுப்புன்னு சொன்னீங்கன்னா எனக்கு பென்ஷன் வேணும் அப்படின்னு கேட்குறான். மறுபடியும் என்கிட்ட இருந்து காசு வாங்கலாம், உன்னை சப்போர்ட் பண்ணுவேன்னு நினைக்கியா அப்படின்னு அவனை அடிக்கிறாங்க. நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களே, அப்போ நானும் முடிவு எடுத்துட்டேன், உங்கள் எல்லாரோட கதையை நான் இங்கேயே முடிச்சிடுறேன், அப்புறம் நான் தான் லூ ஃபேமிலியோட யங் மாஸ்டராக இருப்பேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். தெய்வம் அப்பாடா அது அப்படின்னு அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தா, என்ன அப்பா, அவன் தான் என்ன வேண்டான்னு சொல்லிட்டான்ல, அவனை எங்கே கொண்டுட்டா அது வெளியே யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி பையன் சொல்கிறான். ஒய்ஃபுக்கும் ஆமாடா நீ சொல்கிறதான் கரெக்டு, உங்கள் அப்பாவை இங்கேயே கொண்டுட்டுனா எதுவுமே மாறாது, நான் எப்பவும் போல் லூ ஃபேமிலியோட மேடமாக இருக்கலாம், ஸோ நீ கொண்டுரு அப்படின்னு அம்மாவும் சொல்கிறாங்க. அப்போ கத்தி எடுத்து குத்த வரும்போது ஹீரோயின் இடையில் வந்ததுனால அவளுக்கு காயப்படுது. ஹீரோ அவளை ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணுங்கிறதுக்காக ஆம்புலன்ஸ் கால் பண்ண போகிறான். ஹீரோட ஆட்களும் வந்துட்டாங்க, இவங்க 2 பேரையும் போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே அம்மாவும் பயத்தில், நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் ஜெயிலில் அடிச்சிருவாங்க, நம்ம எப்படியாவது எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு பையன்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நான் இங்கேருந்து ஓடிடுவேன், ஒன்றும் கூப்பிட்டு போனால் எனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு அவங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டான். ஸோ அம்மா மட்டும் மாட்டிக்கிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு அவள் கண்ணு முழிக்கிறா. அப்பா அவகிட்ட போயிட்டு, சாரி லாஸ்ட் டைம் உன்னோட சுச்சுவேஷன் தெரியாமல் நான் உங்ககிட்ட ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன், என்னை மன்னிச்சிரு, நீ என்னோட பொண்ணு, என்னோட வாரிசு நீ தான், இனி நம்ம வீட்டில் தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் பக்கத்துலேயே நின்றுட்டு எப்போ தான் பேசுறதுக்கு சான்ஸ் தருவாங்க அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோட அசிஸ்டன்ட் வரான், அந்த லேடி அரெஸ்ட் பண்ணியாச்சு, பட் அவங்க பையன் ஓடிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவன் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான், எப்படி அவனை எஸ்கேப் ஆக விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அங்கிளும் கோவப்படுறாங்க. அப்புறம் பெரிய மேட்டர் என்ன, ஹீரோயினோட ஸ்டெப் ஃபாதரை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்களே, இப்போ அவனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவனை ரிலீஸ் பண்ணிட்டாங்களா, அவன் கண்டிப்பாக எங்கள் அம்மாட்ட வந்து பிரச்சனை பண்ணுவானே அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. சரி நீ எதுவும் பண்ணாத, அதை நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்று டேக்கர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அங்கே போகிறாங்க. அவங்க நினச்ச மாதிரியே ஒய்ஃபை வந்து போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஒழுங்கு என் கூட வீட்டுக்கு வா, அப்புறம் அந்த தண்டு சோறு எங்கே இருக்கா, அந்த தண்டு சோறையும் வீட்டுக்கு கூட்டு வா, 2 பேருக்கும் ஒரு கச்சேரி வச்சாதான் சரியாகும், என்னையே ஜெயிலில் அடிச்சிங்க அப்படின்னு அவங்கள போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோனோட அப்பா வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண, நீ என்கிட்ட என்ன சொன்ன, சீட் பண்ணுவேன்னு சொன்ன, ஆனால் இந்த மேன் உனக்கு ஹெல்ப் பண்ணுறான், அப்போ இவன் கூட தான் சேர்ந்து என்ன சீட் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி அவங்கள மறுபடியும் அடிக்க போகிறான். இப்போதான் சான்ஸ் கிடைச்சதே அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அவகிட்ட பேசலாம்னு நினைக்கிறான். அதுக்குள்ளே ஹீரோயின், நானும் போகணும், அம்மாக்கு என்னாச்சுன்னு தெரியல, நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கே கிளம்புறா. இவங்க பேஷண்ட், அதனால ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்புறம் நீ யார் தண்டை சொல்றன்னு சொன்ன அப்படின்னு ஹீரோயினோட அப்பா கேட்குறாங்க. யாரை நான் சொல்லுவேன், இந்த பெரிய தண்டசோரை பார்த்து சின்ன தண்டசோரை தான் தண்டசோரன்னு சொல்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் தான் சொல்கிறாங்க. என் பொண்ணு நீ தண்டசோரன்னு சொல்கிறியா அப்படின்னு அப்பா கோவப்படுறாங்க. ஹீரோயினை அங்கே வந்து அங்கிளுவா அப்பான்னு கூப்பிட்றத பார்த்ததும் பழைய அப்பாவுக்கு கோவம் வந்துருச்சு. அப்போ இவன் தான் அவனோட அப்பா, என்னை எல்லாரும் சேர்ந்து சீட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் கணிச்சிக்கிட்டு இருக்கான். அம்மாவும் பொறுத்து பொறுத்து பார்த்து லாஸ்ட்டில் அடிச்சிட்டாங்க. நான் இத்தனை வருஷம் அவன் கூட இருந்திருக்கேன், நான் எப்படி உன்னை பார்த்துக்கிட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியும், நீ என்னை அடித்தாலும் என்னை திட்டினாலும் நான் உன்னை எப்போது மிஸ்ட்ரீட் பண்ணியிருக்கேன், எப்போவுமே ஹஸ்பண்டுங்கிற ஒரு ரெஸ்பெக்டோட தான் நடத்திருக்கேன், ஆனால் நீ ஒவ்வொரு டைமும் என்கிட்ட தான் சந்தேகப்பட்டு பேசுகிற, இப்போ கூட நான் உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து படுத்திருக்கேன், ஆனால் நீ இங்கே வந்து என்ன அடிக்கிற, இனி நான் உன் கூட இருக்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது, நான் உன்னை டிவோர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு ஆன்ட்டி சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் நீ இந்த ஓல்டு மேன் கூட செய்கிறதுக்காக தான் என்ன டிவோர்ஸ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அப்பா திட்டிகிட்டு இருக்கான். அட முட்டா பையலே சொல்கிறத கேளு, இங்கே யாரும் ஒன்றும் சீட் பண்ணல, ஹாஸ்பிட்டலில் குழந்தைய மாற்றி கொடுத்துட்டாங்க, ஹீரோயின் என்னோட குழந்தை,
என் வீட்டில் ஒரு எருமை மாடு இருக்கான்ல, அவன் தான் உன்னோட பையன் அப்படின்னு சொல்ல அம்மா அதை கேட்டு ஷாக்கில் மயங்கி விழுறாங்க. எனக்கு அப்போவே சந்தேகம் இருந்தது, எப்படி எனக்கு பையன் பிறக்காம போனா, அதுவும் இந்த பொண்ணு வெள்ளையா கலராக அழகாக இருக்குதுன்னு நினச்சேன். இப்போ தானே எல்லாம் புரியுது, எனக்கு பையன் இருக்கான், அப்போ எனக்கு வாய்ஸ் இருக்குது அப்படின்னு அவன் ஜாலியாகிட்டு அங்கேருந்து போகிறான். அம்மா கண்ணு முழிச்சதும் நான் டாக்டர் கூப்பிட்றேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இல்லை, நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்களா, அதை சொல்லுங்கள், நீ ஏன் பொண்ணு கிடையாதா அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. அப்போ ஹீரோயினோட அப்பா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. என்னோடய ஒய்ஃப் குழந்தைய மாற்றிட்டா, அதனால என்னோட பொண்ணு உங்கள் வீட்லேயும் உங்களோட பையன் என் வீட்லேயும் வளர்ந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டைம் ஹீரோயினும் எனக்கு ஒரே ஒரு அம்மா நீங்கள் மட்டும்தான், பட் உங்களுக்கும் உங்கள் பையன் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. என்ன நீ பேசுகிற, நான் உன்னை 20 வருஷம் வளர்த்துருக்கேன், அந்த பீஸ்ட் என்னோட பையன் கிடையாது, எனக்கு ஒரே ஒரு கவலை நான் உன்னை பெக்கலைங்கிறது தான் அப்படின்னு ஃபேமிலி சென்டிமெண்ட்லாம் பேசி அழுதுகிட்டு இருக்காங்க. அங்கிள் அழுறதை பார்த்து ஹீரோ ஷோல்டரில் கை வைக்கிறான். அப்போ தான் ஹீரோங்க இருக்கிறதே எல்லாரும் நோட்டீஸ் பண்ணுறாங்க. இது எங்கள் ஃபேமிலி அஃபேர், நீ வெளியாலே இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க, கிளம்பு அப்படின்னு ஹீரோவை பார்த்து சொல்கிறாங்க. அவனுக்கும் என்ன சொல்கிறேன்னு தெரில. அங்கிள் அப்படின்னா, அங்கிளா, என்ன அங்கிள்னா நீ கூப்பிட வேண்டாம், ஜஸ்ட் மிஸ்டர்னு சொன்னால் போதும், என் பொண்ணே என்னைய வச்சு நீ தப்பாக பேசினவன் தானே, உன்னெல்லாம் மன்னிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்கிறாங்க. சரி, நீங்கள் கோவமாக இருக்கீங்க, நான் 2 நாள் கழிச்சு வந்து மீட் பண்ண வரேன், ஆன்ட்டிக்கு சர்ஜரி அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். நீ இங்கே யாருன்னு நினச்சி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க, சிஸ்டரோட சர்ஜரியை நான் பார்த்துக்கிறேன், நான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிப்பேன். அப்புறம் என்னோட டைம் என் பொண்ணு டிஸ்டர்ப் பண்ணு தெரிஞ்சிச்சு, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். என் பொண்ணுக்கிட்ட நீ மிஸ்டர்ஸாக இருக்கணும், கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், அவள் என் ஃபேமிலியோட பிரின்சஸ், என்னோட டைம் அவகிட்ட பிரச்சனை பண்ண அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அங்கிள் மிரட்டுறாங்க. ஹீரோவும் ரொம்ப சோகமாக வெளியே போகிறான். அவன் யார்கிட்ட என்ன சொல்கிறது, யாருமே அவன் மூஞ்ச பார்க்க மாட்டாங்க. சோகமாக வீட்டுக்கு போயிட்டு அங்கே உட்காந்து ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கான். அம்மாவும் ஒன்று மாதிரி ஒரு யூஸ்லெஸ் பையனை நானும் உங்கள் அப்பாவும் எப்படி தான் பெற்றோனே தெரில, ஒரு சின்ன விஷயத்த கூட உன்னால பண்ண முடியாதா, ஒரு பொண்ணை சேஸ் பண்ணுறது உனக்கு அவ்வளோ கஷ்டமா, உனக்கே கஷ்டப்பட்டு கடவுள் பாவப்பட்டு ஒரே ஒரு பொண்ணை படிச்சு வச்சிருக்காங்க, அவளை கூட உன்னால டேக்கர் பண்ணிக்க முடியாதா அப்படின்னு அம்மா திட்டுறாங்க. ஏமா அப்படி சொல்றீங்க, அவளோட அப்பா தான் என்ன ஒரு வார்த்தை கூட பேச விடல, எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி பொண்ணு விரட்டி விட்டுட்டாங்க, அவகிட்டே என்ன பேச விடல அப்படின்னு ஹீரோ கம்ப்ளைண்ட் பண்றான். ஒன்றை வச்சுட்டு ஒன்றத்தையும் பண்ண முடியாது, நான் தான் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஹீரோனோட அம்மாவுக்கு சர்ஜரி கம்ப்ளீட் ஆயிடுச்சு, எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு, சிஸ்டர் சீக்கிரமே கண்ணு முடிச்சிடுவாங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கும் அப்புறம் தான் ஹாப்பியாக இருக்குது, அம்மாவை க்யூர் பண்ணியாச்சு அப்படின்னு அவள் சந்தோஷப்படுறா. அந்த டைம் அப்பா, உங்கள் அம்மாவை நம்ம ஜெயிலுக்கு அனுப்பணும்ல, அவளுக்கு எனக்கு கொஞ்ச நாளே தீர்ப்பு போகிற போது, அவள் அதுக்கு முன்னாடி ஒன்று மீட் பண்ணணும்னு சொன்னா அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் போய் பார்க்க போகிறா. எனக்கு தெரியும், அம்மா பொண்ணுன்னா சும்மாவா, நமக்குள்ளே ரத்த பாசம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி அம்மா பேசுகிறாங்க. என்ன ரத்த பாசம், எனக்கு ஒரே ஒரு அம்மா தான், அவங்க இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. நான் தான் உன்னை பெத்த அம்மா, அவனை வளர்த்த அம்மா, அதுவும் இதுவும் ஒன்றாகுமா, அவ கூட இருந்ததுனால உனக்கு என்ன கிடைச்சிச்சு, ஒன்று அவங்களால படிக்க கூட வைக்க முடியல, அந்த மேன் வேற உன்னை அடிச்சுட்டே இருந்தான், இதெல்லாம் அந்த லேடி கூட நீ இருந்ததுனால தான், அந்த உமன்லாம் நீ அம்மான்னு சொல்லாத அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. என்ன பேசுறீங்க, நான் அந்த ஃபேமிலியிலேருந்து கஷ்டப்பட்டேன் ஓகே, பட் அந்த கஷ்டத்துக்கெல்லாம் யார் காரணம், நீங்கள் குழந்தைய மாற்றி வைக்கலாம், இது எதுவுமே நடந்திருக்காரே. அப்புறம் என்னோட அம்மா நான் முழிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்காக சமைச்சு வைப்பாங்க, நைட்டு தூங்கும்போது நான் என்னோட போர்வையை கரெக்டாக போத்திருக்கேனா இல்லை தள்ளி விட்டுட்டு தூங்குறேனா அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து எனக்காக பண்ணுவாங்க. அவங்களால எனக்கு நிறைய கொடுக்க முடியாமல் இருந்திருக்கலாம், பட் அவங்களால முடிஞ்சதுல எனக்கு பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. நான் அடி வாங்குறேன்னா அவங்க எனக்கு முன்னாடி வந்து அதை தடுப்பாங்க, அந்த மாதிரி அவங்க தான் என்னோட அம்மா அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. சரி, இதெல்லாம் ஒரு அம்மாவா பேசிக்காக பண்ண வேண்டிய ஒன்று தான், இதெல்லாம் நான் வெளியே வந்த பிறகு உனக்காக பண்ணுறேன், என்னை மட்டும் நீ மன்னிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி அம்மா கேட்குறாங்க. இதுக்காக தான் கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டால், உங்கள் அப்பா தான் சொன்னாங்க, நீ என்னை மன்னிச்சிட்டேன்னா நீ ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, அப்புறம் நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஓ, இதுக்கு தான் எனக்கு கூப்பிட்டீங்களா, உங்களை மன்னிக்கிற அளவுக்குலாம் எனக்கு பெரிய மனசு கிடையாதுங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. என்ன நீ எப்படி பேசுற, நான் உன்னோட அம்மா, நான் உன்னை பெற்றதுனால தான் நீ இந்த உலகத்துக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட வாய்ஸ் ரொம்ப ரைஸ் ஆகி போகுது. நீங்கள் பண்ண தப்புக்காக தான் இங்கே இருக்கீங்க, உங்களுக்கு இந்த பனிஷ்மெண்ட் தேவைதான் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. நான் உன்னை பெற்றிருக்கவே கூடாது, உன்னை பெத்தனைக்கே கொண்டு இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும், சொன்னது கரெக்டு தான், ஒன்று நான் அன்னைக்கே கொண்டு இருக்கணும், பார்த்தனைக்கு ஒன்று கொண்டு இருந்தால் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது, ஒரு பொண்ணை பெக்கிறது சுத்த வேஸ்ட்டு, உன்னால எனக்கு எந்த யூஸ்மே கிடையாது அப்படின்லாம் திட்டுறாங்க. பட் அப்பா என்ன அப்படி சொல்லவே இல்லை, எங்கள் அப்பா பொண்ணாக இருந்தாலே என்ன அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அதெல்லாம் கிடையாது, எனக்கு பையன் இருந்திருந்தா தான் என்னால் அந்த ஃபேமிலிக்குள்ளே போய் இருந்திருக்க முடியும், அதனால தான் நான் அப்படி பண்ணேன், நான் பண்ணது எதுவுமே தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி அம்மா ஆர்கியூ பண்ணுறாங்க. சரி, நான் லாஸ்ட் ஒன்று கேட்குறேன், மணி ஸ்டேட்டஸ் இதுதான் முக்கியமாக பிளட் ரிலேஷனை விட அப்படின்னு கேட்டால் அம்மாவும் அதுக்கு
என்னால் லூ ஃபேமிலியோட மேடம் ஆக முடியாதுன்னா நான் உன்னை பெற்றிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயினுக்கும் அவளுக்கான ஆன்சர் கிடச்சிருச்சு. சரி ஓகே, இதோட நமக்குள்ளே எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுதுகிட்டே போகிறா. அம்மாவும் நீ ஆன்சர் பண்ணாமல் போகிற, என்னை வெளியே எடுத்துகிட்டு போ அப்படின்னு உள்ளேருந்து கத்திட்டு இருக்காங்க. வெளியே வந்து ஹீரோயின் அழுதுகிட்டே இருக்கா. அப்போ தான் ஹீரோவோட அம்மா வந்து அவளுக்கு டிஷ்யூ பேப்பர் கொடுக்குறாங்க. உலகத்தில் எல்லாருக்குமே அம்மாவாக இருக்கிற தகுதி கிடையாது, இதில் ஒன்னொரு தப்பு எது கிடையாது அப்படின்னு ஹீரோயினுக்கு ஆறுதலாக பேசுகிறாங்க. அப்புறம் தான் ஹீரோயின் நீங்கள் யார் அப்படின்னு கேட்க, நான் தான் ஹீரோட அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டதுமே ஹீரோயினோட ரியாக்ஷன் மாறிடுச்சு. எங்கள் அப்பா தான் ஆல்ரெடி 5 மில்லியன் கொடுத்துட்டேன்னு சொன்னாங்களே, என்னங்க வரலையா அப்படின்னு கேட்குறா. அவனுக்கு எவ்வளோ தைரியம் தான் உங்கள் ஃபேமிலியிலேருந்து காசு வாங்கியிருப்பான் அப்படின்னு அம்மா கோவப்படுறாங்க. வேற எதுவும் இல்லைன்னா நான் கிளம்புறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறா. ஹீரோவும் அங்கே தான் நின்றுட்டு இருக்கான். அம்மா அவகிட்ட பேசுனீங்களா, எப்படி இருக்கா அப்படின்னு ஹீரோ வந்து கேட்க, உன்னெல்லாம் நான் எப்படிடா பெற்றேன், உனக்கு எவ்வளோ தைரியம் தான் நீ அவங்க ஃபேமிலியிலேருந்து காசு வாங்கியிருப்ப அப்படின்னு அம்மா அவங்ககிட்டையும் கோவப்படுறாங்க. அம்மா நான் வாங்கினது உண்மைதான், பட் நான் அதை அங்கிள்கிட்ட ரிட்டர்ன் பண்ணிடுவேன், இது கொஞ்ச நாளைக்கு அவங்க கோவப்பட வேண்டாங்கிறதுக்காக தான் வாங்கினேன் அப்படின்னு சொன்னா, என்னமோ நீ மணி ரிட்டர்ன் பண்ண பிறகுதான் என்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு அம்மா திட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாங்க. சிஸ்டர் நீங்களே என் பொண்ணு இனி என்னோட வீட்டிலே இருக்கலாம் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. அது எப்படி சரிப்படும், நீங்களாம் ஒரே ஃபேமிலி, நான் ஒரு அவுட் சைடர் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. என்னம்மா நீங்கள் சொல்கிறீங்க, நான் 20 வருஷம் உங்க கூட தானே வந்திருக்கேன், நீங்கள் தான் என்ன வளர்த்தீங்க, நீங்கள் இருக்கிற இடத்துல தான் நான் இருப்பேன், அப்புறம் நீங்கள் வேற உங்கள் ஹஸ்பண்டை டிவோர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க, அப்போ அப்பா கூட இருந்தால் நமக்கு சேஃப்டியாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. அம்மாவுக்கும் அது கரெக்டு தாங்கிற மாதிரி படுது. வெளியே இப்போ லூ நின்று எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். அவங்கள கொல்றதுக்காக தான் கத்தியோட வந்திருக்கான். பட் அவனை 2 ரவுடிஸ் தேடிட்டு இருக்காங்க. ஸோ அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடும்போது இப்போ அவனோட பயாலஜிக்கல் ஃபாதரை மீட் பண்ணுறான். சீக்கிரம் வாடா அப்படின்னு வண்டியில் ஏற்றி தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இதாண்டா உன்னோட வீடு, நான் தான் உன்னோட அப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. என்னோட அப்பா லூ ஃபேமிலியோட மாஸ்டர், நீ கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவன் கோவப்படுறான். டேய் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அக்செப்ட் பண்ணிப்பேன், நான் தான் உன்னோட அப்பா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ தான் அவனுக்கு அடுத்த பிளான் வருது. இந்த கிறுக்கு பைய வேற ரத்த பந்தம்னு ரொம்பவே பேசிக்கிட்டு இருக்கான். இவனை வச்சு என்னோட காரியத்தை முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் பிளான் போடுறான். அதனால அப்பா நீங்கள் தானே என்னோட பயாலஜிக்கல் அப்பான்னு சொல்கிறீங்க, அப்போ எனக்காக நீங்கள் ஒன்று பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டால், என்னடா இப்படி கேட்ட, அப்பா உனக்காக பண்ணாமல் வேற யாருக்காக பண்ண போகிறேன், என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு அப்படின்னு கேட்டால், அந்த 2 லேடிஸையும் கொல்லணும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினை கொல்றது ஓகே, பட் அது உன்னோட அம்மா அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் முடியாது, 2 பேரையும் கொல்லணும், அவங்க ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, நீங்கள் என்னோட அப்பான்னு சொல்கிறீங்களே, நான் உங்களை அப்பான்னு அக்செப்ட் பண்ணிக்கணும்னா நீங்கள் எனக்காக இதை பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் நான் எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த 2 உமனும் செத்துட்டாங்கன்னா லூ ஃபேமிலிக்கு வாரிசுன்னு யாரும் கிடையாது. ஸோ அந்த லூ ஃபேமிலியோட மொத்த சொத்து எனக்கு வந்துடும், நம்ம 2 பேருமே ரிச் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பையன் சொல்கிறான். அப்பாவுக்கும் ஆமாம்ல, அப்போ நானும் ரிச்மேன் ஆயிடுவேன்ல அப்படின்னு அவனும் பையன் கூட சேர்ந்து பிளானை போடுறான். ஹீரோயினே அம்மாவையும் ஷாப்பிங் கூப்பிட்டு போயிட்டு அங்கே எல்லாத்தையும் அவங்களுக்காக வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு, எனக்காக இவ்வளோ மணியெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. ஹீரோயினா ஆமாம், எதுக்கு இதெல்லாம் வேஸ்ட்டாக செலவு பண்ணிக்கிட்டு இவ்வளோ லக்ஸுரியாலாம் ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வேறு ஒரு பக்கத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன பேசுகிற, நீ என்னோட பொண்ணு, எத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு கிடச்சிருக்க, அப்புறம் இவங்க உன்னோட அம்மா 20 வருஷமா ஒன்று வளர்த்துருக்காங்க, ஸோ 2 பேருக்கும் நான் செலவு பண்ண வேண்டாமா, இது என்னோட ஆசை, உங்களுக்காக மணி ஸ்பெண்ட் பண்ணாமல் வேற யாருக்காக நான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா எல்லாத்தையுமே பேக் பண்ண சொல்கிறாங்க. ஹீரோ அங்கே வந்துட்டு கார்டு நீட்டுறான், நான் பே பண்ணுறேன் அப்படின்னு. ஹலோ தம்பி, உன்னோட காசு இங்கே யாருக்கும் தேவையில்லை அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. அங்கிள் நான் ஹீரோயின்கிட்ட பேசணும் அப்படின்னு கேட்டால், முடியாது, என் பொண்ணுலாம் உன்கிட்ட பேச மாட்டா அப்படின்னு அவனை இக்னோர் பண்ணிட்டு அடுத்த செக்ஷனுக்கு போனால் அங்கேயும் ஹீரோ போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான். டேய் நீ காசு கொடுத்து எல்லாத்தையும் சரி பண்ணலாம்னு நினைக்கியா, நீ காசு கொடுத்தாலும் சரி இந்த அஃபெக்ஷன்லாம் வராது அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. இவன் வேற விடமாட்டான் போலையே அப்படின்னு ஹீரோயினும், நீ என்கிட்ட பேசணும்னு சொல்கிறல, என்ன இங்கேயே பேசு அப்படின்ட்டு அவன்கிட்ட கேட்டால் அவன் வாயை திறக்கிறதுக்குள்ளே இங்கே இப்போ லூவோட அப்பா வந்து நிற்கிறாங்க. ஒய்ஃபு பொண்ணு அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. 1 இயர் உள்ள விட்டது, செக்யூரிட்டி கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னால், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க, என்னால் டிவோர்ஸ் பண்ண முடியாது, என் ஒய்ஃபை விட்டு என்னால் பிரிஞ்சிருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். நீ உண்மையாகவே ஒய்ஃபுன்னு நினச்சிருந்தா எங்கள் அம்மாவை நீ அந்த மாதிரிலாம் ட்ரீட் பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறான். எல்லாம் என்னோட தப்பு தான், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, என் கூட நம்மளோட வீட்டுக்கே வந்துரு, அங்கே எல்லாரும் ஒன்றா இருப்போம் அப்படின்னு 2 பேரையும் கூப்பிட்டுட்டு இருக்கான். இந்த டைம் ஒய்ஃபும், நான் லாஸ்ட்டாக ப்ராப்பராக கப்பலாக ஒரு மீல் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றேன், அதனால நான் போயிட்டு வரேன் அப்படின்னு ஒய்ஃப் ஓகே சொல்லிட்டாங்க. ஹீரோயின் நான் தனி அம்மா விட மாட்டேன், அதனால நானும் போவேன்னு சொல்கிறேன். சரி 2 பேரும் வாங்க அப்படின்னு அவன் கூப்பிட்டா, இப்போ ஹீரோயினோட அப்பா
நானும் வருவேன், எனக்கு அவன் மேல நம்பிக்கை இல்லை, அவன் ஏதோ ட்ராப் செட் பண்ணி உங்களை கூப்பிடுறான், அதனால நானும் என் பொண்ணோட பாதுகாப்புக்காக வருவேன் அப்படின்னு அப்பா சொல்றாங்க. அப்படின்னா நானும் வருவேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அங்கிளும் அவனை பார்க்க, அங்கிள் நான் ஆல்ரெடி ஆனாட்ட பேச வேண்டியது இருக்கு, அப்படியே அங்கே எதுவும் பிரச்சனைனா நானும் ஒரு கை கொடுத்து ஹெல்ப் பண்ணுவேன்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி, பட் இவன் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தானே, இவன் எதுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி லூவோட அப்பா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் வர்றேன்னு சொன்னா உங்களுக்கே பதறது, நம்ம வீட்டுல என்ன கப் இல்லாமையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, சரி வாங்க வாங்க எல்லாரும் போலாம் அப்படின்னு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டான். அங்க போனா எல்லாரும் அலர்ட்டா இருக்கிற மாதிரி எதையுமே டச் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. ஹீரோ அவனை சந்தேகமாவே பார்த்துட்டு இருக்கான். நீயே ஃபர்ஸ்ட் குடி அப்படின்னு சொல்ல, அவன் ஒயினை குடிச்சா இந்த கப் இல்லை ஹீரோயின் கப் எடுத்து கொடுத்து அதை குடிக்க சொல்றான். அதையும் குடிச்சாச்சு. அடுத்து சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, அதுவும் ஃபர்ஸ்ட் அவன் தான் சாப்பிடணும் அப்படின்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. பட் அந்த மேன் பிரில்லியண்டா ஒரே ஒரு பிளானை மட்டும் வச்சிருப்பான். இவளுக்கு கொஞ்சோண்டு மூளை உண்டு, அதனால நான் ஒயின்லயோ சாப்பாடுலயோ மெடிசன் ஆட் பண்ணா கண்டுபிடிச்சிருவா அப்படிங்கிறதுக்காக ஒரு ஊதுபத்தியை கொளுத்து வச்சிருப்பான். அந்த ஸ்மெல்லை இன்ஹேல் பண்றதுனால அவங்களுக்கு மயக்கம் வரும், அந்த மாதிரி செட் பண்ணியிருக்கான். ஸோ அவன் பர்ஃபெக்டா அவனோட பிளானை போட்டு முடிச்சிட்டான். இங்க சாப்பிட்டு முடிச்சது எல்லாரும் பொத்து பொத்துன்னு கீழே விழுறாங்க. அவன் மட்டும் ஆன்டிடோட் எடுத்திருப்பான், அதனால அவனுக்கு எந்த ரியாக்ஷனும் தெரியாது. ஹீரோயின் என்னமோ பண்ணிருக்க, ஏதோ ஒரு ஸ்மெல் வருதே அப்படின்னு பார்த்தா அங்க ஊதுபத்தி இருக்கும். இதுல இருந்து வர ஸ்மெல் தானே எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்ல ஹீரோ தான் நினைக்கிறான். நீ இப்ப அணைக்கிறதுனால எந்த யூஸும் இல்லை, ஏன்னா இந்த ஸ்மெல்லே போதும், நீங்க 1 hour கண்ணு முழிக்காம இருக்க போறீங்க, அந்த டைம்ல நான் எல்லாரையும் கொல்ல போறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் எதுக்காக பண்ற, அம்மா தான் டிவோர்ஸ் பண்ணிட்டு தனியா போறேன்னு சொல்லிட்டாங்களா, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பண்ற அப்படின்னு கேட்டா, நான் டிவோர்ஸ் பண்ண மாட்டேன், அதுக்கு போல விடவா வேணா அவன், அப்புறம் உங்க எல்லாரையும் கொண்டாதான் என் பையன் ரிச்சா ஹாப்பியா வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க பையனை கூப்பிடுறாங்க. லூவும் அங்கதான் நின்றுட்டு இருக்கான். ஸோ எல்லாம் ரெடியா இருக்கு, இவங்களை கொன்னதும் நம்ம ரிச் ஆயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அட்டாக் பண்ண போனா ஹீரோ மட்டும் ஸ்டடியா நின்று சண்டை போடுறான். என்னது உனக்கு எதுவுமே ஆகலையா, நீ ஸ்டடியா நிக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு பொண்ணுங்களை தொட்டாலே அலர்ஜி உண்டு, அதுக்காக நாங்கள் நிறைய மருந்தெல்லாம் ட்ரை பண்ணனா, அதே மாதிரி இந்த மருந்தையும் நான் எடுத்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இதுல எனக்கு எந்த ரிசல்ட்டும் கிடைக்கல, ஸோ இந்த பாய்சனால எனக்கு எதுவுமே ஆக போறதில்ல அப்படின்னு ஹீரோ சண்டை போடுறதுக்கு தயாரா நிற்கிறான். அப்பா நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, அவன் ஒருத்தன் தான், நம்ம 2 பேர் இருக்கோம், அவன் கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து ஹீரோ கிட்ட சண்டை போடுறாங்க. ஹீரோட காலை பிடிச்சி வச்சுட்டு ஹீரோனை அட்டாக் பண்ண போக இவன் தன்னோட கையை நீட்டி ஸ்டாப் பண்றான். அதெல்லாம் அவனோட கையில வெட்டுப்பட்டுரும். அப்படி இருந்தாலும் ஹீரோயின் அவன் காப்பாத்திடுவான். ஹீரோயினும் நீ எதுக்காக கை நீட்டின, என்னால்தான் உனக்கு இந்த காயம், உனக்கு இதெல்லாம் தேவையா, இது எங்க ஃபேமிலி மேட்டர், நீ போயிரு அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன நீ பேசுற, நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு, எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்குமான்னு தெரில, நான் இப்பவே சொல்லிடுறேன், நான் இதுக்கு முன்னாடி உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன், அதுக்காக சாரி, என்னால் பொண்ணுங்களை டச் பண்ண முடியாது, ஃபர்ஸ்ட் டைமும் உன்னை டச் பண்ண பிறகு உன்கிட்ட இருந்து எனக்கு எந்த அலட்சியமே வரல, அதுவே எனக்கு பெரிய அதிசயமா இருந்தது, அதனால உன்னை நானே வச்சுக்கணும்னு நினச்சேன், உன்னை என் கூடவே வச்சுக்கணும்னு நினச்சேன், அதனால கண்மூடித்தனமா நிறைய பண்ணிட்டேன், என்னோட ஒரே ஆசை நான் உன் கூடவே இருக்கணுங்கிறது தான், பட் அதை நான் அப்ரோச் பண்ண விதம் தான் வேற, எனக்கு இதுக்கு முன்னாடி இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு, என்னோட லைஃப் இருந்தால் அந்த லைஃப்பில் நான் கண்டிப்பாக ஒன்று ஹர்ட் பண்ண மாட்டேன், நான் உன் கூட ஹாப்பியாக வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி அவன் எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணுறான். என்னோட லைஃப் எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த லைஃப்லேயே நான் உன் கூட நல்லா இருக்கணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல இங்கே ஹீரோவும் மயக்கம் போடுறான். அந்த டைம் ஹீரோவோட ஆட்கள் ரெஸ்கியூக்காக வந்துட்டாங்க. ஸோ எல்லாரையுமே சேஃபாக ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. ஹீரோயினும் மயக்கம் போட்டு விழுறா. எங்க கண்ணு முடிச்சது ஹீரோக்கு என்னாச்சு அப்படின்னு தான் பயந்துட்டு இருக்கா. என்னோட பேரண்ட்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டால் அவங்க இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க, ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு ஆன்ட்டி சொல்கிறாங்க. அடுத்து ஹீரோவை பற்றி கேட்கும்போது அவன் பக்கத்து ரூமில் தான் இருக்கான், ஒரு டைம் லாஸ்ட்டாக பார்த்துட்டு வந்துரு அப்படின்னு ஆன்ட்டி சொல்ல, லாஸ்ட்டாக ஒரு டைமா, அப்போ அவனுக்கு என்னாச்சு, அவன் செத்துட்டானா அப்படின்னு ஹீரோயினும் பயந்து ஓடுறா. இங்க ஹீரோக்கு அசிஸ்டன்ட் தான் பேண்டேஜ் போட்டுட்டு இருக்கான். என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னா, நர்ஸ் பேண்டேஜ் போட வரும்போது மறுபடியும் அவனுக்கு அலர்ஜி வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அதுக்காக இப்போ அசிஸ்டன்ட் வந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான். பாஸ் எப்போ பாஸ் உங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் சரியாகும் அப்படின்னு அவன் கடுப்புல சுத்த கையில ரொம்பவே டைட்டா கட்டி விட்டுறான். இந்த டைம் ஹீரோயின் அங்க வரா. நீ சாகலையா அப்படின்னு அவ சர்ப்ரைஸ் ஆகுறா. அப்போ ஹீரோவும் என்ன நான் சாகணும்னு வேண்டிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இல்லை, அப்படி பேசாத, உனக்கு எதுவும் ஆகல, அதுவே எனக்கு ஹாப்பி தான் அப்படின்னு அவனை ஹக் பண்றா. அசிஸ்டன்ட்டும் நம்ம ஏன் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு போயிட்டான். அப்போ ஹீரோவும் நீ சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு, என்னோட லைஃப்ல இந்த லைஃப்ல நம்ம ஹாப்பியா இருக்கணும்னு சொன்னல, நீ நான் அக்செப்ட் பண்ணிப்பியா அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேட்டா அவளும் ஆமான்னு சொல்லி 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ பேரண்ட்ஸ்க்கும் 2 பேரும் சேர்ந்ததுல சந்தோஷம் தான். அப்புறம் ஹீரோ அவளுக்கு ஃபார்மலாக ப்ரப்போசல் கொடுக்குறான். இது வரைக்கும் நான் உன்னை நிறைய டைம் ஹர்ட் பண்ணியிருக்கேன்,
இனி உன்னை பாதுகாக்கிறது உன்னை லவ் பண்ணுறது தான் என்னோட வேலை, என்னை நீ அக்செப்ட் பண்ணிப்பியா அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ண அவளும் ஓகே சொல்றா. 2 பேரும் கப்பல் ஆகிட்டாங்க. இங்க பேட் பீப்புள் எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் கிடைக்குது. 15 வருஷம் 20 வருஷம் அப்படின்னு எல்லாருக்கும் ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க. ஹீரோயின் இப்ப கன்சீவா இருக்கா. ஒழுங்கா பாத்துவாமா, நீ இப்ப கீழே விழ போன என் உயிரே போச்சு அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோட அம்மாவும் பிறக்கிற குழந்தை தயவு செஞ்சு என் பையன மாதிரி இருந்துடக்கூடாது, ஆனா மாதிரி தான் இருக்கணும், இல்லைன்னா அதுவும் ஒரு ஃபூலா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கண்டிப்பா குழந்தைக்கு ஒரு நல்ல அம்மாவா இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த டைம் ஆனாவோட பயாலஜிக்கல் மதரை காமிச்சு உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சா நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சா நான் ஒரு நல்ல அம்மாவாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு அவங்க சொல்கிற மாதிரி காமிக்கிறது இந்த ட்ராமாவை என் பண்ணியிருக்காங்க. ட்ராமா எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களையும் ஷேர் பண்ணுங்கள். See you all in next video. Thanks for watching.